நிகழ்ச்சிகளை வழங்குவோர் பீக்கழுத்தூர் ஐடியல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், பெரம்பலூர் SS எலக்ட்ரானிக்ஸ், அபாய் ஜுவல்லரி, கோகுலம் ஜுவல்லர்ஸ், வசுந்தரா பழமுதிர் நிலையம், சச்சின் ஸ்போர்ட்ஸ், வாசன் கல்வி நிலையம் மற்றும் கங்கா ஜுவல்லர்ஸ். மேலும் இணைந்து வழங்குவோர் வேப்பந்தட்டை ஐயங்கார் பேக்கரி, கிருஷ்ணாபுரம் சுமங்கலி சில்க்ஸ், பாப்பா மெடிக்கல்ஸ், ராஜா செல் பார்க், தமிழ்நாடு ஸ்டீல் கம்பெனி, வீரகனூர் SS சக்தி மோட்டார்ஸ் மற்றும் பெரம்பலூர் வின்னர் ஸ்போர்ட்ஸ். கல்லாறு தொலைக்காட்சியும் ஐடியல் மேல்நிலை பள்ளியும் இணைந்து வழங்குகிற தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். உலகத்திலேயே தமிழர்கள் மாதிரி பண்டிகை கொண்டாடின ஆட்கள் கிடையாது. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி புது வருஷம் தொடங்கினாங்கன்னா உடனே 10 நாள்ல பொங்கல், அப்புறம் குடியரசு தினம், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறம் பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த பயலுக்கு பூரா ஆளுக்கு ஒரு ரோஜாவை எடுத்துக்கிட்டு அவன் ஒரு லவ்வர் ஸ்டேன்னு கிளம்பிடுவான். அப்புறம் மார்ச் மாசம் அது ஒரு பண்டிகை, ஏப்ரல் மாசம் சித்திரை பொங்கல், மே மாசம் உழைப்பாளர் தினம், ஜூன் மாசம் பண்டிகை, ஆகஸ்ட் சுதந்திர தினம், இப்படி வரிசையா பண்டிகைகளால நாம கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கிறோம். தமிழர்கள் மாதிரி பண்டிகையை கொண்டாடினவங்க யாருமே இல்லை. இந்த பாருங்க, ஆயுத பூஜை வந்த மாதிரி இருந்துச்சு, உடனே தீபாவளி வந்துருச்சு. நீங்க இந்தியாங்கிறது ஒரு பன்முகப்பட்ட பூமி. இங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் ஐப்பசி கார்த்திகைன்னு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பக்கம் ஒரு பக்கம் ரம்ஜான், பக்ரீத், மொஹரம்னு அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பு, கல்லறை திருநாள், இப்படி ஏகப்பட்ட பண்டிகை. நீங்க ஒரு வருஷத்துல காலண்டரை எடுத்து பார்த்தோம்னா ஊதாவா இருக்கிறத விட சிவப்பா இருக்கிற நாள் தான் அதிகமா இருக்கு. எல்லா ஹாலிடேஸ், அது இந்த அக்டோபர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட நாட்கள் வருது. பண்டிகைனாலே ஒரு சந்தோஷம் தான். நீங்க இதுக்கு ஏன் பண்டிகைன்னு பேர் வச்சா, இதுக்கு ஏன் பண்டிகைன்னு பேர் வச்சானா, நம்ம வீட்டுல ஒரு பண்டத்தை செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு, உறவுக்காரங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்து நாமளும் சாப்பிட்டு பண்டம் ஈகை செய்கிற நாள் தான் பண்டிகை. நானே சோத்தாக்கி நானே திங்கிறதுக்கு பேர் இல்ல, பண்டம் செய்து உறவினரை அழைத்து ஈகை செய்து அதில் மகிழ்வோடு வாழ்வதனால் தான் இதுக்கு பேரு பண்டிகை. என் வீட்டுல அந்த இவ்வளோண்டு வாண்டு அலுமா டோலுமா, என்ன பாட்டுங்கிறீங்க? அலுமா டோலுமா, ஆயா வீட்டுல இட்லிமா. இது அஜித் பாடல, என்ன இது பாடுது இவ்வளோண்டு வாண்டு. அலுமா டோலுமா, ஆயா வீட்டுல இட்லிமா, இஜி கலிஜிமா, தாத்தா வீட்டுல சட்னிமா. நீங்க இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது அது எவ்வளவு நான் இப்படித்தான் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் தூக்கிட்டு போயிட்டே இருந்தான். என்னடா தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸா அப்படின்னு. இல்ல, ட்ரெஸ் எனக்கு அப்படிங்கிறான். இப்ப நான் என்ன, இவன் பாருங்க, இப்ப இவன் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸான்னு கேக்குறேன். இல்ல, ட்ரெஸ் எனக்கு அப்படிங்கிறான். நீங்க இது பாரு, ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு விழா நாள் வந்துட்டாலே எங்க பார்த்தாலும் ஒரே மகிழ்ச்சி. அப்படியே தெருவெல்லாம் பாருங்க, அப்படியே ஜனங்க திரள். அங்கங்க கடனை உடனே வாங்கி வெளியூர்ல இருக்கிற அண்ணனை வர சொல்லி, தம்பியை வர சொல்லி, அக்காவில் வர சொல்லி, கட்டி கொடுத்த மவளை வர சொல்லி, மாமனா வீட்டுல மாமியா வீட்டுல எல்லாம் வர சொல்லி ஒன்னா முன்னா இப்பயே ஏறத்தால முறுக்கு பிசைய ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல குழந்தையாவுக்கும் நாத்தனாவுக்கும் சண்டை, யாரு முறுக்க பிசைகிறது, யாரு முழுக்க பிழிகிறது.
இது இப்படிலாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்களா அப்படின்னு நாம முடிவு பண்ணா, இப்ப இன்னைக்கு பல சிக்கல் இருக்கு. நான் உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, என் பிள்ளையும் ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு பணத்தை கட்டுறதா, விவசாயத்துக்கு காட்டுல வைக்கிறதா, விதைக்கு காசு வாங்குறதா, உரத்து வாங்க காத்துறதா, இதுல இந்த தீபாவளி வேற வருது. போன மாசம்தான் ஆயுத பூஜைக்கு 3000 ரூபா 4000 ரூபா செலவு பண்ணி இந்த வண்டியை ஆயில் அடிச்சு சர்வீஸ் விட்டு கழுவி கொண்டு வந்து வச்சா இப்ப வருது. துணி எடுக்கிறதா, பட்டாசு வாங்குறதா, பலகாரம் செய்யறதான்னு இது ஒரு பக்கம். குடும்பத்துல பெத்தவங்களா இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சிக்கல். அப்ப இந்த மாதிரி பண்டிகைகள் எல்லாம் நாம் கொண்டாடுவதற்கு அல்லது வருவதற்கு என்ன காரணம்? இது வருவதனால் இந்த சமூகத்தில் என்ன நிகழ்கிறது? இதைத்தான் நாம இங்க அலச போறோம். ஒண்ணும் இல்லைங்க, இந்த பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஒரு வீட்டுல அப்படித்தான் கேட்டாங்க. ஒரு அம்மா அவங்க புருஷனை பார்த்து சொன்னிச்சு, எங்க நாள் ஆயிடுச்சு, புள்ள வயசுக்கு வந்து இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா? காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? அதுக்கு அவர் புருஷங்காரர் சொன்னாரு, இல்லைங்க, நீ கம்முனுறி, மாப்பிள்ளை லட்சணமா அழகா நல்ல வேலையில் இருக்கிற கௌரவமா மாப்பிள்ளை வந்தா தானே என் மவளை கட்டி கொடுப்பேன் அப்படின்னாரு. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சு, இப்படிலாம் எங்க அப்பா பார்த்தாரா? எப்படி இப்படிலாம் எங்க அப்பா பார்த்தாரா? இப்படி குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மோதல்கள் சின்னவள் இருக்கும். ஒரு இந்த மாதிரி செலவெல்லாம் வருதுன்னு ஒண்ணு ஒரு வீட்டுல ஒருத்தர் சொல்லிட்டாரு, இங்க பாரு, இது என்ன மாசம் சினிமாவுக்கு போயிட்டு எல்லாரும் சினிமாவுக்கு போனா குடும்ப செலவு என்ன வருது? இன்னுமே சிக்கனமா தான் இருக்கணும், சினிமா செலவை கட் பண்ணும். உடனே அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு, சரிங்க, இனிமே நீங்க வர வேணாம், நாங்க மட்டும் போயிட்டு வரோம் அப்படி. நீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாத்தான் இருக்கும். நீங்க, நான் ஒரு காலேஜில் ஆசிரியரா இருக்கிறேன். எங்க காலேஜில் இப்படித்தான் இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் வருது, நீங்களாம் எப்படிடா ஜாலியா இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னு. அவன் சொன்னான், சார், ஊசி பட்டாசு பார்த்துருப்பீங்க, தடுப்பூசி பட்டாசு பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிறான். இப்ப அவன் அளவுக்கு அவன் பேசுறான். ஒரு பையன் எந்திரிச்சான், சார், பட்டுன்னு வெடிச்சா பட்டாசு எப்படி? திரியில கொளுத்தி வெடிச்சா பட்டாசு, திரிசாவே நடிச்சா சிவகாசி அப்படிங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வகையில இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க என்ன பெரிய கவலை தெரியுமா? 250 டிஎம்சி தண்ணி வர வேண்டிய இடத்துல 25 டிஎம்சி கூட வரலையேன்னு காவேரிய பத்தி கவலைப்படுறவங்களை விட ஜியோ சிம்மு வாங்கி 4Gக்கு பதிலா 2G கூட வரலையேன்னு கவலைப்படுறவங்க தான் இன்னைக்கு இங்க அதிகமா இருக்கிறாங்க. கவலைகளோட எல்லைகள் மாறிக்கிட்டு இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லணும். நீங்க பண்டிகை நாட்கள்ல எல்லா இடத்துலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். பெரம்பலூர்ல ஒரு ஜோசியக்காரர் போர்டு எழுதி வச்சாரு. அவன் பாருங்க பண்டிகை டைம்ல பொழைக்கிறான். ஒரு ஜோசியக்காரர் போர்டு வச்சிரு, மேசராசிக்காரர்கள் ஓலை பட்டாசு மட்டும் வெடிக்கவும், கன்னிராசிக்காரர்கள் வெங்காய வெடி மட்டும் வெடிக்கவும், துலாம் ராசிக்காரர்கள் பாம்பு மாத்திரை மட்டும் விட்டால் போதும். இப்படி ஆளாளுக்கு, ஏன்னா பண்டிகைங்கிறது ஒரு மகிழ்ச்சியானது, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய. அதனால தான் நீங்க அந்த காலத்திலேயே பண்டிகையை கொண்டாடுறதுக்காகவே இவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்று யோசித்தாலும், இன்றைக்கு இருக்கிற சூழல்ல பொருளாதாரம் வளர்ந்துருச்சு. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் எல்லாரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. பணம் இல்லை என்பதை விட பணம் சம்பாதிக்கிற திறன் இல்லை என்பதுதான் குறைவாக இருக்கு. பணம் எல்லா இடத்திலும் இருக்கு. ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்குதா? உயர்ந்திருக்கு. தனி மனித பொருளாதாரம் உயர்ந்திருக்குதா? உயர்ந்திருக்குது. இந்த மாதிரி உயர்வுகளினோட இந்த மாதிரி பண்டிகைகளே வருதே, இதை நம்ம கொண்டாடணுமா
இல்லை இந்த பண்டிகைகள் நமக்கு திண்டாட்டத்தை கொடுக்கிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு. இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்ன? இன்றைய சூழலில் பண்டிகைகள் கொண்டாட்டம் தருகிறதா திண்டாட்டம் தருகிறதா? கொண்டாட்டமா இருக்குதா திண்டாட்டமா இருக்குதா? இதுதான் இன்னைக்கு அலச போற விஷயம். இதுல இன்றைய பண்டிகைகள் என்பது கொண்டாட்டமே என்ற அணியில் பேசுவதற்காக இங்க ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இல்லைங்க, பண்டிகை எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு பண்டிகை எடுத்துக்கிட்டா அதுக்கு எவ்வளவு செலவு இருக்குது, எவ்வளவு போகணும், எவ்வளவு சிக்கல், அதெல்லாம் ரொம்ப திண்டாட்டமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இப்ப நேரடியா இன்றைய சூழலில் பண்டிகைகள் என்பது கொண்டாட்டமே என்ற அணியில் பேசுவதற்காக தாகிர் பாட்சாவை அழைக்கிறேன். வாங்க. வீக்களத்தூர் ஐடியல் பள்ளியும் கல்லாறு தொலைக்காட்சியும் இணைந்து நடத்துகிற இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜமாத் தலைவர் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற ஏனைய நண்பர்களே, பார்த்தாலே பச்சை முகம் பாலு வடியும் முகம், பார்த்தாலே பச்சை முகம் பாடு வடியும் முகம், பச்சை முகத்தலக ஏராசா. இப்படி பாடினா கரண்ட் பில் வச்சு காசை என் கையில கட்டணும், தெரியுமா? எங்கு பேசினாலும் கருத்தாக பேசுகிற கருத்த நடுவர் அவர்களே, நான் கருப்பா இருக்கங்கிறத மைக்கு போட்டு சொல்றாங்க. பண்டிகை காலம் மட்டுமில்ல, எல்லா நாள்லையும் மகிழ்ச்சியா கொண்டாட்டமாக இருக்கிற எனது அணி பேச்சாளர்களே, எல்லா காலங்களிலும் அல்லல் பட்டு துன்பப்பட்டு அவிஞ்சி நொந்து நூடுல்ஸா கொண்டாடிட்டு இருக்கிற எதிரணி பேச்சாளர்களே, இங்கே எப்போதும் வாழ்நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, கல்லாறு தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தீபாவளி திருநாளின் வாழ்த்துக்களை பதிவு செய்து தொடங்குகிறேன். ஏங்க, குடும்ப கட்டமைப்பை ஒன்று சேர்க்கிறதே பண்டிகை தாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு சென்னையில வேலை பார்ப்பார். ஆனா அந்த சம்பாத்தியத்தை கொண்டாடுறதுக்கு சொந்த ஊருக்கு தான் வருவார். சென்னையிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க செய்தியில கூட பார்த்திருப்பீங்க, தீபாவளி சிறப்பு பேருந்துகள் 25,000 பேருந்துகள் புதிதாக இயக்கப்பட்டன, புதிதாக ரயில் பெட்டிகள் இணைக்கப்பட்டன இப்படின்னு சொல்லி செய்தியில பார்த்திருப்பீங்க. ஏங்க, அப்ப வாழ்நாள் முழுக்க கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்கவன் ஏன் இந்த ஒரு நாளுக்காக ஊருக்கு வரணும்? யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. இது மட்டும் இல்ல, இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க தீபாவளி பக்ரீத் ரம்ஜான்லாம் கொண்டாடுறாங்கல்ல, துபாயில இருந்து சவுதியில இருந்து கூட ரெட்டை செலவு டிக்கெட் செலவு பண்ணி இங்க வராங்க. ஏன்? குடும்பத்தோடு கொண்டாட்டமா இருக்கின்ற நல்ல எண்ணத்துல வராங்க. இந்த உலகமே கொண்டாட்டத்தின் அடிப்படையில் இருக்க தவிர துன்பத்துல இல்ல. இவ்வளவு வேணாங்க. இப்ப திண்டாட்டம் பேச வர்றாருல ராமர், அவரு தலை தீபாவளிக்கு என்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணாரு? தலைக்கு என்ன வைக்கணும்னா 1/2 பவுன் மோதிரம் வச்சா தான் வைப்பேன்னாரு. அது நியாயம்தானே, நாட்டுல நடக்கிறதானங்க. அது அன்னைக்கு அடம் முடிச்சு மாட்டினவர் தான் முந்தானே தான் கழட்டி வச்சார் பட்டிமன்றம் வரும்னு. ஓஹோ, அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சா அன்னைக்கு. ஏயா பெரும் மோதிரம் போட்டு நான் பார்த்ததே இல்லை. அப்ப உங்கள்கிட்ட மறைச்சிருக்காருங்க திண்டாடம் சொல்லிட்டு. பூரா அடவுல வச்சுட்டாரு, அடவுல வச்சுட்டாரு. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த அக்காட்ட பேசினேன், எப்படிக்கா குடும்பம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. இவரை கட்டினதுனால எங்க அப்பா லட்சாதிபதி ஆயிட்டார், ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையாக்கா? அடப்பாப்பா, அதுக்கு முன்னாடி அவர் கோடீஸ்வரரா இருந்தார், இவர் கட்டினதுக்கு அப்புறம் லட்சாதிபதி ஆயிட்டாரு, இனிமே பிச்சாதிபதி ஆயிடுவார் அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சு குழப்பு. அதுக்கப்புறம் இது குறிப்பா கவனிங்க, இந்த பொண்ணு இருக்குல்ல திண்டாட்டம் பேச வந்திருக்குல்ல, ஆமா, இலக்கியா இந்த தீபாவளிக்கு 2,500 ரூபாய் சுடிதார் 2 எடுத்து வச்சிருக்கு. இது திண்டாட்டமா பாத்துங்க, அனுபவிக்கலாம் அனுபவிச்சிருவாங்க. அதுக்கடுத்து பேராசிரியர் ஐயா 30% தள்ளுபடி, பிளிப்கார்ட்ல
ஆப்பிள் ஐபோன் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இவரு திண்டாட்டமா பொய்யா பேசுறாங்க. ஏங்க நீங்க முன்னாடியே சொன்னீங்க பண்டிகைகள் என்பது பலகாரங்கள் பரிமாறிக்கொள்ற பண்டிகைன்னு சொன்னீங்க. ஏங்க ஒரு எல்லாரும் சொந்த பந்தம்லாம் கூடி ஒன்னா உட்காந்து உன் ட்ரெஸ் எப்படி, என் ட்ரெஸ் எப்படி, இந்த மாதிரி இந்த நகை எடுத்தேன், இந்த மாதிரி இது நான் எடுத்தேன், அப்படி பரிமாறிக்கொண்டு என் வீட்டுல சுட்டது உன் வீட்டுல சுட்டது அப்படி கொடுத்து வாங்கி 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 அப்படி சினிமாவில் வர பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டு மட்டும் தான் பின்னாடி ஓடாது, ஆனா உண்மையிலேயே அதை அனுபவிப்பாங்க. எப்படி தெரியுமா? அந்த சூரிய வம்ச படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சீரகை விரித்து பரப்போம், நம் உரகை விரித்து அளப்போம், விளையாடலாம் நிலாவிலே, நிழல் மூழ்குமா தண்ணீரிலே, வானை புரட்டி போடு, புது வாழ்வின் கீதம் பாடு. அப்படி மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க பண்டிகை எல்லாம். இதே அண்ணன் தம்பி 4 பேர் சேர்ந்து நினைச்சீங்களேன், வானத்தை போல படம் போல. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். இப்படி பாடுவாங்க. இந்த திண்டாட்ட கோஷ்டிக்கும் பாட்டு இருக்கு. நீங்க பாடுற பாட்டும் இந்த 5 பேர் அண்ணன் தம்பி எந்த வெளிநாட்டுல நடக்குது? இது வானத்தை போல நடக்கும். வானத்தை போல நடக்குது. ஆமாங்க. ரைட் ரைட். திண்டாட்ட கோஷ்டிகளும் பாடுவாங்க. கேட்டிருக்கீங்களா? எப்படி? மக்க கலங்குதப்பா, மடி பிடிச்சி இழுக்குதப்பா, நாடு கலங்குதப்பா, நாட்டு மக்க கலங்குதப்பா, என்ன பெத்த ராசா, இப்படி பாடுவாங்க. இல்ல அவங்க கொஞ்சம் திண்டாட்டத்துல இருக்காங்க, இழுப்பாங்க. ஐயா சொல்லுங்க. வாழ்க்கையில நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்கான்னு கேட்டு பாருங்க. எங்கங்க எங்க மகிழ்ச்சி அப்படியே கஷ்டமா தான் இருக்கு, இப்படிதான் பேசுவாங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? பிறர் அடையும் இன்பத்தை உள்ளாந்து ரசித்து அனுபவிக்குங்க மகிழ்ச்சி. எப்படின்னு கேளுங்களேன். உலகத்துல ஒரு ஜீவன் அழுதுனா எல்லா ஜீவனும் அந்த அழுகைக்காக அனுதாபப்படும். ஆனா ஒரே ஒரு ஜீவன் அழும்போது மட்டும் ஒரு ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும். யாருன்னு கேளுங்களேன். தான் 10 மாதம் வயதில் சுமந்து உயிர் போகக்கூடிய அளவுக்கு வலியை சுமந்து பிரசவித்து அந்த குழந்தை வெளியே வந்தவுடன் அந்த குழந்தையின் அழுகுரலை கேட்கிறாளே ஒரு தாய், அந்த தாய் தான் மகிழ்ச்சியா மயக்கம் அடைஞ்சு போயிருவா. அப்படித்தாங்க ஒவ்வொரு பண்டிகையின் போதும் அந்த குடும்ப தலைவன் பண்டிகைக்காக தியாகம் செய்து அந்த குழந்தைக்கு சிரிக்கிற போது அவ்வளவு மகிழ்ச்சி அடைவான். அந்த குடும்ப தலைவரை பத்தி யாருமே பேசுறதே இல்லை, நினைக்கிறதும் இல்லை. அவன் தான் திண்டாட்டத்துல இருக்கிறான, ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு. அப்படி இல்லைங்கயா, எல்லா துன்பத்தையும் சுவீகரித்துக் கொண்டு அடுத்தவருடைய சந்தோஷத்தை ரசித்து அனுபவிக்கிறாங்க அவன். இப்ப ராமரையா வீட்டு பக்கம் போனேன், ஒரே சிரிப்பு சத்தம். கொஞ்சம் நின்று விசாரிச்சு வெளியே வந்தோன்னு கேட்டேன், என்னங்கயா இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி என் மேல கோபமா ஒரு பூரி கட்டை எடுத்து அடிப்பா, அது என் மேல பட்டுச்சுன்னா அவ சிரிப்பா, என் மேல படலாம் நான் சிரிப்பேன். ஆக மொத்தம் இப்படி சிரிச்சு சிரிச்சு ரசிப்போன்றாரு. இப்படி மகிழ்ச்சியா இருக்கிறாரு அவரு. இது பேர் சிரிப்பாயா? ஐயா அவங்க வீட்டு மறுபடியும் பேசி முடிச்சு உள்ள போனேன். போனோட டீ காஃபி எல்லாம் கொடுத்தாங்க. இவங்க பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஒரு பேப்பர் எடுத்து ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுச்சு. ஏமா என்ன விஷயம், எதுக்குமா அதை எடுத்து வைக்கிற, அது பேப்பரை கொடுப்பா பொண்ணேன். பேப்பர் வாங்கி பார்த்தா ராமர் பேப்பர்ல எழுதிருந்தது. இது எதுக்குமா உள்ள வைக்கிறேன்னு கேட்டேன். எங்க அப்பா தான் சொன்னாரு என் பேரை கெட்டுறாம பாத்துக்க அப்படின்னு, அதனால ஃப்ரிட்ஜில் வைக்குதான் அந்த பொண்ணு. இதான் பெத்தவங்க பேரை காப்பாத்துறதா? ஓஹோ. ஐயா மக்கள்லாம் இந்த மாதிரி பண்டிகை காலங்கள்ல திண்டாடி கூடாதுன்ற நல்ல எண்ணத்துலதான் அரசாங்கமே அல்லது நிறுவனங்களே பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ், வாழ்க்கையில 12 மாசம் வருது, எக்கையாவது போனஸ் தராங்களா? ஏன் ஒரு பிப்ரவரி மாசம் கொடுக்க சொல்லுங்களேன், ஒரு மார்ச் மாசம் கொடுக்க சொல்லுங்களேன். ஏன் பண்டிகை காலங்களுக்கு கொடுக்குறாங்க? பொருளாதாரம் என்பது பண்டிகைக்கு தடையாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக தான் கொடுக்குறாங்க. அரசாங்கமே இதை ஊக்குவிக்குது.
ஐயா ஒரு கவிஞன் ஒரு அழகான கவிதை எழுதினான். சொல்லுங்க. தீபாவளி பலகாரம் அப்துல்லா வீட்டிலும், ரம்ஜான் பிரியாணி டேவிட் வீட்டிலும், கிறிஸ்துமஸ் கேக் சேகர் வீட்டிலும் மாறி மாறி சென்று மணக்கிறது மனிதநேயத்தோடு என்று முடித்தான் அந்த கவிதை. இந்த மனித நேயத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் வளர்க்கிற இந்த பண்டிகைகள் கொண்டாட்டமா இல்லையா? ஆகவே நடுவர் அவர்களே, எல்லா வகையிலும் பண்டிகைகள் கொண்டாட்டமே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். பிரியாணியும் கேக்கையும் பொங்கலையும் போட்டு பெசஞ்சி அப்படி ரொம்ப மகிழ்ச்சியா பேசிருக்கிறார். பார்க்கறதுக்கு தான் இவரு கபாலி மாதிரி இருக்கிறாரு. மனசு பூரா பச்சை பிள்ளைங்க. ரொம்ப மகிழ்ச்சியா பேசியிருக்காரு. ஒரு விஷயத்த சொன்னாரு, எங்க வீட்டு பிரியாணி அங்க கொடுப்போம், அவங்க வீட்டு பொங்கலை நாங்க வாங்கிக்குவோம், இந்த கேக்க கொடுத்து வாங்கிக்குவோம், இதுதான் மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பண்டிகைகள் தேவை அப்படின்னு சொன்னாரு. இவர் சொல்றது நியாயமாத்தாரு. ஆனா இந்த கேக்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் பர்த்டே கொண்டாடுறேன்னு இவ்வளவு பெரிய கேக்க 10-15 பேர் சேர்ந்து வெட்டி எல்லாம் கேக்க திங்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. புறா பயில மூஞ்சில பூச்சிக்கிட்டு பேஸ்புக்ல ப்ரொஃபைல் போட்டாவா வைக்கிறான். ப்ரொஃபைல் போட்டா பூரா கேக்கா இருக்குது. கேட்டா பர்த்டே பார்ட்டிங்கிறானுங்க. இப்ப நீங்க சொல்ற மகிழ்ச்சி எல்லாம் சரிதான். கேக்க தின்னா மகிழ்ச்சி. அது என்னவோ தெரியலங்க. இந்த கல்யாணத்துல என்ன பண்றாங்க, முன்னெல்லாம் நம்ம அரிசியா அச்சதையா போடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கரெக்டா அந்த முகூர்த்த நேரத்துக்கு எவனோ ஒரு பையன் திடீர்னு வந்து டப்புன்னு அடிக்கிறான், பட்டுன்னு வெடிக்குது, அப்படியே பல 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 கொட்டுது. அதுல 10 பேர் சிரிக்கிறான், 10 பேர் இருக்கலாம். இப்ப இதெல்லாம் மகிழ்ச்சியா அப்படின்னா இவர் மகிழ்ச்சி தான் சொல்றாரு. இவர் சொல்றத நாம குறிச்சுக்குவோம். இவர் சொல்றாரு இல்லையா, ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு, குறிச்சு வச்சுக்குவோம். பசங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குதுங்க. இப்ப எங்க வீட்லயும் தான் பசங்க இருக்கான், மகிழ்ச்சியா இருக்கான், போறான் வரான். பாருங்க, என் மாவன் ஒரு நாள் பாட்டு பண்ணான், சித்து ஜில்லாடி எறையூர் கல்பாடின்னா. என்னடா இது, பாட்டை மாத்தி பாடு. சித்து ஜில்லாடி எறையூர் கல்பாடி, மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. ஆக மகிழ்வுங்கிறது இவர் சொல்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. அதுக்காக இவர் சொல்ற கருத்தையே எடுத்துட முடியுமா? இங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்கல்ல, அப்படி இல்லைங்க. பண்டிகை என்பது திண்டாட்டமாக இருக்கிறது. இன்றைய சூழலில் பண்டிகைகள் திண்டாட்டமே என்ற அணியில் அந்த அணியின் தலைவர் கவிஞர் ராமர் அவர்களை பேச அழைக்கிறேன். மரியாதைக்குரிய ஜமாத் தலைவர் அவர்களே, இந்த ஐடியல் பள்ளியின் தாளாளர் அவர்களே, முதல்வர் அவர்களே, இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, ஆங்காங்கே நின்று கொண்டு இந்த பட்டிமன்றத்தை செவிமடுக்கின்ற அருமை பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி, இப்ப தாகிர் ஐயா கொண்டாட்டத்தை பத்தி பேசிட்டு போயிருக்காரு. நீங்க பொழப்பே திண்டாட்டங்க, அப்புறம்தாங்க கொண்டாட்டம், அப்புறம்தான் திண்டாட்டமானு பார்க்கணும். இன்னைக்கு முறையா மனசாட்சிப்படி நீங்க யோசிங்க. தாகிரே, இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஒரு பண்டிகை வரும்போது நடுவர் சொன்னாரு பசங்க சந்தோஷமா இருக்கான்னு. பெற்றோர் சந்தோஷமா இருக்குமா? பெற்றோர் சந்தோஷமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கும் போது முதல் கொண்டு கூடங்க இந்த மாதிரி தீபாவளி வந்துச்சுன்னா என் வீட்டுல வெடி வாங்கி கொடுக்கவே முடியல. எங்க அப்பா ஒரு விவசாயி. ஐயா சொன்னாரு, இப்போ தாகிர் சொல்லிட்டு போனார்ல, போனஸ் வருது அப்படின்னார். போனஸ் யாருக்கு வருது இந்த நாட்டுல? ஒரு ஆலை தொழிற்சாலையும் போக்குவரத்து தொழிற்சாலையும் ஓரளவு மாத ஊதியம் சம்பாதிக்கிறவனுக்கு போனஸ் கொடுக்கிறான் அரசாங்கம். ஆனா
இல்ல 75% மக்கள் 80% மக்கள் காட்டுல விவசாயம் பண்ணி களை வெட்டி வேர்வை போக வேலை செய்கிற அந்த நமது சகோதர மக்களை யார் போனஸ் கொடுக்கிறா? அவன் வீட்டில் தீபாவளி எப்படி இருக்கிறது? ஆடிப்பெருக்கு எப்படி இருக்கிறது? பொங்கல் எப்படி வருகிறது? ஒவ்வொரு மாசத்துக்கு இங்க பண்டிகை வருது. ஒவ்வொரு மாசத்திலையும் பண்டிகையை சந்திக்கிறான். வெடி வெடிக்கிறத வேடிக்கை பார்த்தவன் நான் மாணவனா இருக்கும்போது. யாரு வெடி வெடிச்சா? வசதி உள்ளவர்கள். வசதி வாய்ப்பும் இருந்தால் நாகரிகம் தானாக வரும்னா. வசதி வாய்ப்பு உள்ள குடும்பத்தில் பண்டிகை கொண்டாட்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த தேசம் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழ் இன்னும் 18 கோடி மக்கள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஒருவேளை உணவு சாப்பிடாமல் 15 கோடி பிள்ளைகள் படுக்கைக்கு போகிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. இந்த குழந்தை பெற்றோர்கள் எல்லாம் ஒரு பண்டிகையை கொண்டாட்டமா எடுத்துக்குவாங்களா? கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அவர் ஏதோ அடிச்சு விட்டு போறாரு. பையன் இன்னைக்கு எவ்வளவு விவரமா இருக்கான் தெரியுங்களா? ஒரு பையனை கூப்பிட்டு, இல்லை இந்த தீபாவளிக்கு என்னடா ஸ்பெஷல் வெடி வந்திருக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னா, ஒரு 9வது படிக்கிற பையா, சார் 2 வெடி இந்த வருஷம் ஸ்பெஷலா இருக்கிறாங்க சார்னா. அது என்னடா அப்படின்னா, ஒன்னு எம்எல்ஏ வெடினா. என்னடா புதுசா எம்எல்ஏ வெடி, அது எப்படா வெடிக்குன்னு கேட்டேன். சார் அது பத்த வச்சா சார் அப்படியே ஓடி புஷ்னு ஓடி காணாம போயிடும் சார், அவங்க பக்கமே வரமாட்டாங்க சார் அப்படிங்கிற ஒரு வெடி வந்திருக்குன்னா. சரி, அது இன்னொரு வெடி என்னடான்னா, அது மந்திரி வெடி சார்னா. அது என்னங்க மந்திரி வெடி? இது என்ன? அதான் கேட்டேன், என்னடா மந்திரி வெடிங்கிற? அது அமைச்சர் வெடினா. அதுக்கு விளக்கம் சொல்றான்னா, அது எப்படா வெடிக்குன்னா, சார் அது திரி பத்த வைப்பேன் சார், அது பொட்டுன்னு வெடிச்சு சார் வந்து காலில் கீழே விழுவும் சார்னா. காலில் வந்து விழுவும் சார்னா. அவன் எப்படி எல்லாம் இவ்வளவு விவரமா இருக்கிற இந்த பசங்க இன்னைக்கு ஒரு பையல உண்மையிலே கேட்டாங்க. வகுப்புல போய் நான் எப்பவுமே ஒரு பொது அறிவோட ஆரம்பிக்கிறது உண்டு. இன்னைக்கு பொது அறிவு கேள்வி என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு நாள் 10ஆம் வகுப்புல ஆரம்பிச்சேன். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தை எப்பெல்லாம் கூட்டுவார்கள் அப்படின்னு ஒரு பையன் டக்குன்னு ஏந்திரிச்சான். எப்பெல்லாம் குப்பை அதிகமாகதோ கூட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னா கூட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்கிட்ட போய் நம்ம இன்னைக்கு பண்டிகை கொண்டாட்டம் திண்டாட்டத்தை ரொம்ப நிதானமா பேச வேண்டியது இருக்கு. அவ்வளவு இருக்கு. எங்க தமிழ்ல இவர் தான் ஐயா தான் சொன்னாரு, தாகிர் ஐயா. அவங்க ஸ்கூல்ல அவங்க தமிழையா எடுத்தாராம். காலத்தை பத்தி எடுத்திருக்கிறார். கண்ணகி மதுரையை எரித்த காலம் என்ன காலம்னாராம். அந்த பையன் எந்திரி சொன்னானா, தீயணைப்பு வண்டி இல்லாத காலம் சாருனானா. இவ்வளவு இப்படி எல்லாம் இருக்கிற இந்த தருணத்துல சார் நீங்க சொன்ன மாதிரி நாகரிகம் வளர்ந்து இருக்குது, பண வருமானம் கூடி இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய சந்தோஷம் கூடி இருக்கிறதா? மனிதனுடைய மகிழ்ச்சி கூடி இருக்கிறதா? இல்ல. ஒரு உண்மையை சொல்றேன் சார், நான் தனியார் பள்ளியில் 13 ஆண்டு உங்களை போல் வேலை பார்த்தவன். 2500 ரூபாய் எனக்கு ஊதியம். அப்ப இருந்த மகிழ்ச்சி நான் இப்ப அரசு ஊழியரா இருக்கிறேன், அதிகமான சம்பளம் இல்லை இல்லை. காரணம் என்ன? மனிதன் எவ்வளவு வருகிறதோ, எவ்வளவு வசதி வருகிறதோ அதற்கேற்ப தன்னை மாற்றிக் கொள்கின்ற பொழுது பொழப்பு திண்டாட்டமா தான் மாறுது. திண்டாட்டம் தான். ஒண்ணு இல்ல, முந்தா நாள் தான் நேற்று மனைவியோட ஜவுளி கடைக்கு போறேங்க. நான் எப்பவுமே நான் எடுக்கிறது கிடையாது. என் மனைவி பிள்ளைங்களோட அந்த முடிவை விட்டுருவேன். நான் பின்னாடி நின்று பார்ப்பேன். ஆனா ஒன்னு சொல்லிடுவேன், இத்தனை ரூபாய்க்குள்ள நீங்க முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். அதுல ஏதாவது மீறிடுமோன்னு எனக்கு பயத்துல பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். நல்ல கவனிங்க. கடைக்கு போறோம், என் மனைவிக்கு சேலை எடுக்கிறோம். அவ்வளவு ஈஸியா அவங்க சேலையை முடிவு பண்ண மாட்டாங்க. முதல்ல ஆரம்பிப்பாங்க அந்த கடை வீதியில, அடுத்தடுத்து ஏறி ஏறி இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு 4-5 கடை பார்த்தாச்சு. ஒவ்வொரு கடையிலையும் எல்லாத்தையும் இறக்கி போட்டான். பாக்குறாங்க, பிடிக்கல. அடுத்த கடை இறக்கி போடுறான், பிடிக்கல. என்னம்மா பாக்குறீங்கன்னு கேக்குறான். கொஞ்சம் பூ வச்ச மாதிரி ஒரு சேலையை பாக்குறேன்னு நான் என் வீட்டுக்காரி போயிட்டே இருக்கிறோம். கடைசியா ஒரு கடையில போட்டான். இந்த மாதிரி சேலை தாங்க நான் தேடினேன், ஆனா இன்னும் கொஞ்சம் இந்த பூ விரிஞ்ச மாதிரி இருந்தா நல்லா இருக்குங்கன்னா. அவன் சொன்னான்,
தண்ணி தெளிச்சு நான் மடிச்சு வைக்கிறேன், காலையில விரிஞ்சிரும், அம்மா வாங்கிட்டு போவேன். நான் இந்த பண்டிகையில நம்மள அந்த எடுக்கங்காட்டியும் படுற திண்டாட்டம் இருக்க. என்ன பூக்கடையா ஜவுளி கடையா? ஜவுளி பூ அப்படி அவன் சொல்றான். இந்த பூவு விரிஞ்ச மாதிரி இருந்தா இந்த சேலை எடுத்துருவோன்னு அவன் கடுப்பாயிட்டான். தண்ணி தெளிச்சு மடிச்சு வைக்கிறேன், காலையில விரிஞ்சிக்கோ, வந்து எடுத்துட்டு போங்கட்டான். வந்துட்டான். ஒரு சேலை எடுக்கப்படுற பாடும் நாம பாடுற திண்டாட்டமும் எவ்வளவு சார். இன்னைக்கு நீங்க பசங்க வேண்டாம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும். பெற்றோர்களை நீங்க கேட்டு பாருங்க, எவ்வளவு பேர் எத்தனை பண்டிகைக்கு எவ்வளவு பணம் வாங்கி குதிரை வண்டி ஓட்டத்தில் ஓடுகிற குடும்பம் ஒரு பண்டிகை வந்தால் அந்த குதிரை வண்டி வண்டி குதிரை நொண்டி குதிரையாக மாறிவிடுகிறது. குடும்பம் உட்கார்ந்து போயிடுது. கவலையில் பெற்றோர்கள் நின்று போறான். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாட்டு நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ப ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசைப்படுறாங்க, நம்ம பையலுக்கு சட்டை எடுக்கணும்டா ஆசைப்படுறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் நான் பையனா இருக்கும்போது ஒரு 25 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு சட்டை கிழிந்தால் மட்டும்தான் எனக்கு புது சட்டை. இது எனக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு இருந்த அந்த பொருளாதார நிலை, அன்றைய சமூக நிலை இப்படித்தான் கிராமத்தில் இருந்தது, நகரம் வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. தீபாவளி வந்தால் சேலை எடுத்தே ஆக வேண்டும், சட்டை எடுத்தே ஆக வேண்டும். ஆனா உள்ளார பீரோவுல 10 சட்டை இருக்கு, 10 சேலை இருக்கு, ஒரு பீரோ நிறைய சேலை இருக்கு. ஏன்? அப்ப இருக்கக்கூடிய கொஞ்சம் வருமானத்தையும் இப்படி கண்மூடித்தனமாக ஒரு பண்டிகையில் செலவிடுவதால் இந்த குடும்பங்கள் கண்டிப்பாக திண்டாட்டத்துக்கே வந்துருது. எவ்வளவு பிரச்சனை. ஒரு பண்டிகைக்கு ஒரு விவசாயி வாங்குகிற கடன், அந்த கடனை அடைப்பதற்கு அவன் உழைக்கின்றான். அடுத்த மாதம் வருகிறது, ஒரு பண்டிகை வந்துருது. அந்த பண்டிகைக்கு திரும்ப வாங்குறான், கடனை வாங்குறான், நகை அடவு வைக்கிறான். இப்ப என்ன நினைக்கிறாங்க மக்கள்? அவனுக்கு இணையாக அவர்களுக்கு இணையாக நாமும் வெடிக்க வேண்டும், நாமும் உடை உடுத்த வேண்டும். எவ்வளவு கடன் வாங்கினாலும் பரவாயில்லை, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த பண்டிகையை நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டுவது போல் இன்னைக்கு போல் தான் அது. ஆனா அவன் கஷ்டப்படுறான், மனசுல கஷ்டப்படுறான். இவ்வளவு கடன் வாங்கிட்டேன், இதை எப்ப அடைக்க போறேன், எதை விற்க போறேன், மழை இல்ல, வயல்ல விளையில, இந்த கடனை எப்படி அடைச்சி நாம் எப்படி ஆளாக போகிறோம் என்ற கவலையோடு ஒவ்வொரு பண்டிகையும் சந்திக்கிறான். திண்டாட்டம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கிங்க, கஷ்டப்படுறது மட்டும்தான் திண்டாட்டம் இல்ல. காசு பணத்தால் மட்டும் வருவது மட்டும் ஒரு பண்டிகைக்கு திண்டாட்டம் இல்ல. ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாடுகிற நேரத்தை நாம் வீணாக்குகிறோம், காலத்தை வீணாக்குகிறோம், பொருளாதாரத்தை வீணாக்குகிறோம், அறியாமையில் போகிறோம், பகுத்தறிவை புறந்தள்ளுகிறோம். ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடுகிற இந்தியாவில் தான் பண்டிகைகள் அதிகம். இந்தியாவில் தான் கொண்டாடுகிற நிலை கூடுதலா மாறிட்டே போகுது. இப்ப என்னென்னமோ புதுசா கண்டுபிடிச்சிட்டான். தாகிரையா சொன்னார்ல, மோதிரம் போட்டிருந்தேன் கலட்டி வச்சிருந்தேன். என் திருமணத்தின் போது நல்ல பெண் கிடைத்தாள் என்று எனக்கு கிடைத்த அந்த பொன்களை எல்லாம் மறுநாளே கலட்டி வைத்து விட்டேன். எனக்கு பெண் கிடைத்து விட்டால் இந்த பொன் வேண்டாம் என்றேன். நான் இந்த நகைகளை நான் இதெல்லாம் போட்டதே இல்ல. நடுவர் சொன்ன மாதிரி இப்ப எனக்கு என்ன சந்தேகம், அடிச்சு விட்டு போறாரு. ஐயா எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப 10 கையிலயும் மோதிரம் போட்டிருக்கானே, அவனுக்கு என்ன நல்ல பொண்ணு கிடைக்கலையா? அப்படித்தான் நினைக்கிறேன். கிடைக்கலையா? ஆமா. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க அருமை பெற்றோர்களே, அருமை தாய்மார்களே, எளிமையாக யார் வாழுகிறாரோ அவர்களிடத்தில் தான் உண்மை இருக்கும். உண்மையாக யார் வாழ்கிறார்களோ அவர்களிடத்தில் எளிமை இருக்கும். எளிமையாக வாழ்ந்தாலும் வலிமையாக வாழ வேண்டும். ஆனால் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் தேவையில்லாத செலவுக்காக நாம் குடும்பத்தை பணச்செலவை விரயம் பண்ணினால், வேலை செய்தால், அந்த காலத்தை வீணாக்கினால் இந்த குடும்பங்களும் இந்த நாடும் எப்பொழுதும் திண்டாடி கொண்டுதான் இருக்கும். திண்டாடி கொண்டே இருக்கும். நம்ம நாட்டுல விழா மாதம் வர்ற விழா ஒவ்வொன்றையும் ஒண்ணு இல்லைங்க, ஒரே ஒண்ணு சொல்லி முடிக்கிறோம் பாருங்களேன். ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீபாவளியோ அல்லது வேற எந்த பண்டிகையோ எடுத்துக்கங்க,
நம்ம என்ன காட்டுல உழைக்கிறோமோ, வீட்டுல என்ன பொருள் இருக்குதோ அதை செஞ்சுதான் பண்டிகைக்கு பலகாரங்கள் பதார்த்தங்களை செஞ்சு பக்கத்து வீட்டில் உறவினர்களுக்கு கொடுத்து புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியா இருந்தோம். இன்னைக்கு யாரு வீட்டுலங்க சொல்றா? எந்த வீட்லயும் மாவாட்டுறது இல்லைங்க, எந்த வீட்லயும் பதார்த்தங்கள் செய்யறது இல்ல. நேரா போறான், 4 கிலோ கடையில வாங்குறான், 5 கிலோ வாங்குறான், கிலோ கணக்குல ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றான், அதை பகிர்மானம் செய்யறாங்க. எந்த அளவுக்கு மனிதன் பணம் இருந்தாலும் வீட்டில் உட்கார்ந்து செஞ்சீர மகிழ்ச்சி இல்லாமல் குடும்பம் திண்டாடுகின்ற நேரம் வந்துருச்சு. பணக்காரர்களுக்கு பண்டிகை கொண்டாட்டமாக இருக்கலாம். என் போன்ற ஏழை மக்கள் 80% இருக்கிற இந்த தேசத்தில் இன்னும் இந்த பண்டிகைகள் திண்டாட்டமாக இருக்கிறது. எனவே கொண்டாட்டம் என்பது இருக்கலாம். நாங்கள் கொண்டாட்டம் என்பதை முழுமையாக இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. வசதி படைத்தவர்களுக்கும் நல்ல பொருளாதாரத்தில் இருப்பவர்களுக்கும் அது வேண்டுமானால் நல்ல கொண்டாட்டமா இருக்கலாம். நம்ம பெரும்பான்மையை பார்க்க வேண்டும். இன்னும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த பண்டிகை திண்டாட்டமாக இருக்கிறது என்பதை உங்கள் இந்த அரங்கத்தில் பதிவு செய்து தீர்ப்பு கூறுமாறு மக்கள் மனதில் திண்டாட்டம் உதித்து கொண்டே இருக்கிறது, திண்டாட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி. ரொம்ப கிளி ஏற்படுத்தி விட்டு போயிருக்காரு. ஆமா 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 இவ்வளவு சிக்கல் இருக்குது. என்னமா நீங்க அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு கொண்டாட்டம்னு சொல்றீங்களே அப்படின்னு வெடியில ஆரம்பிச்சு வெடியா வெடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கார். ரொம்ப தன்னுடைய தான் சார்ந்திருக்கிற, தான் பார்த்திருக்கிற, தன் பகுதி மக்களுக்கு நேர்ந்திருக்கிற எல்லாத்தையும் சொல்லி இவ்வளவு சிக்கல்கள் எல்லாம் இந்த பண்டிகையினால வந்திருக்குது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே வர்றார். ஏகப்பட்டது சொன்னாரு. நீங்க ஒண்ணு இல்லைங்க, தினமும் காலையில இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர் எடுங்க, தி இந்து பேப்பர் எடுங்க. பக்கத்துல செய்தி இருக்காது, பார்த்திருக்கீங்களா? என்ன இருக்கும்? ஒரு ஆள் மொட்டை போட்டுக்கிட்டு லலிதா ஜுவல்லரி விளம்பரம் இருக்கும். என் புள்ள என்னை கேட்டான், என்னப்பா எல்லா பேப்பர்லயும் ஒரு ஆள் மொட்டை அடிச்ச மாதிரி நகைக்கடை விளம்பரம் போட்டிருக்கே, எதுக்குன்னு. நான் சொன்னேன், இதெல்லாம் நம்மள மொட்டை அடிக்கிறதுக்கு தாண்டா அந்த வேலை பண்றானுவோ அப்படி. இப்ப அதுதானே அவர் என்ன சொல்றாரு? காதுக்கு ஒரு நகை போதும், மேல ஒரு ஆடை போதும், ஆடைய நீ உடுத்து, பீரோவா உடுத்தணும், பீரோ பூரா எதுக்கு சேலை அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. பையன் சொன்ன மாதிரி இவ்வளவு சிரமமா இருக்கு, சரி இந்த தீபாவளிய நிறுத்திடலாமா அப்படின்னா முடியாது. யாராலையும் தீபாவளியை நிறுத்த முடியாது. நாம வேணா முறுக்கு சுடுறத நிறுத்திக்கலாம், தீபாவளியை யாராலையும் நிறுத்த முடியாது. அது வரத்தான் செய்யும், அது போகத்தான் செய்யும். நாம பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளைங்க சட்டை போட்டுக்கிட்டு இருந்தா நாம நம்ம பிள்ளைக்கு ஒரு புது சட்டை போட்டா தான் இந்த பண்டிகை போகும். இப்படி எல்லாரும் மனநிலையிலும் மகிழ்ச்சியாக கூடிக்கொண்டிருக்கிறதை நாம் கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பக்கம் இல்லை, இவர் சொன்னது போல் அல்ல, இன்றைய சூழலில் பண்டிகைகள் என்பது கொண்டாட்டமே என்ற அணியில் இந்த பள்ளியின் மாணவி அல் அனூத் உங்களுடைய பெருத்த கரவொலியோடு பேச வருகிறார். அனைத்து இந்திய வாழ் பெருங்குடி மக்களுக்கும் என் இனிய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, பண்டிகைனாலே கொண்டாட்டம் தாங்க. அது சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டாட்டம் தாங்க. அப்படி கொண்டாடாதவன் மனுஷனே இல்ல. அவங்க வண்டலூர் ஜூல இருக்க வேண்டியவங்க. நடுவர் அவர்களே, இப்ப எங்க வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பண்டிகைக்கு எங்க அப்பா ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, எங்க அம்மா ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, எங்க தாத்தா பாட்டி எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஜாங்கிரி, பூந்தி, லட்டு அப்படின்னு பல வகை என் முன்னாடி இருக்கும். எனக்கு ஒரே இதா இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த நெக் ஷர்ட் மேட்சா போடலாமா, இந்த இயரிங் மேட்சா போடலாமா, இந்த ஸ்வீட் சாப்பிடலாமா, அந்த ஸ்வீட் சாப்பிடலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். நடுவர் அவர்களே, ஏன் அந்த கன்ஃபியூஷன் வருதுன்னா, நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறதுனால தானே அவ்வளோ இதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷமா தானே இருக்கும். நடுவர் அவர்களே, பண்டிகைனாலே
காலையில எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு புது ட்ரெஸ் போடும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கும். நடுவர் அவர்களே, என் எதிரணி இலக்கியா வந்து சொன்னாங்க, போன கிளாஸ்ல போன தீபாவளிக்கு நாங்க புது ட்ரெஸ் போட்டோம், ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு செம்ம ஜாலியா கொண்டாடணும் அப்படின்றாங்க. ஆனா அப்ப கொண்டாட்டன்னு பேசிட்டு இந்த மேடையில இப்ப திண்டாட்டன்னு பேச வந்திருக்காங்க நடுவர் அவர்களே. இது எந்த வகையில நியாயம் நடுவர் அவர்களே? நான் பாத்துக்கிறேன். நடுவர் அவர்களே, பண்டிகைனாலே பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் சந்தோஷம். பெரியவங்களுக்கு கோவிலுக்கு போறதோ சாமியை பாக்குறதோ அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா நடுவர் அவர்களே? எங்களுக்கு தெரியாது, சொல்லுங்க. இந்த தீபாவளிக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. பைரவா கொடிங்கிற 2 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 2 படத்துல ஒரு நல்ல படமா சூஸ் பண்ணி அந்த நல்ல படத்துக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் போயிட்டு அடிச்சு புடிச்சிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் உள்ளாக்க போய் உட்காந்து சீட்ல உட்காந்துட்டு படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து கடைசியா முடிகிற வரைக்கும் விசில் அடிச்சுட்டு பாப்கார்னை சாப்பிட்டுட்டு பாக்குறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அடடடடடா, அது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, புதுசா கல்யாணம் ஆகணுங்க தலை தீபாவளி கொண்டாடுவாங்க. காலையில எழுந்திருச்சு அவங்க மாமனாரும் மாமியாரும் கையில விளக்கெண்ண நல்லெண்ணெய் வச்சு தலையில தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விட்டு சீயக்காய் பவுடர் எடுத்து கொடுத்து போய் குளிச்சுட்டு வாமாம்பாங்க. அவங்கள போய் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க காலில் விழுந்து அவங்க வாங்கி கொடுக்குற புது துணியை போட்டுட்டு அவங்க வாங்கி கொடுக்குற புல்லட்லயே போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட போவாங்க. அப்ப அப்படியே தெருவுல பார்த்துட்டே போவாங்க. யாராவது நம்மள பாக்குறாங்களா, நம்மள பார்த்து இது எவ்வளோன்னு கேக்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே போவாங்க. அப்படியே பார்த்தாங்க, இது எங்க வாங்கின எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இது எங்க அப்பா எடுத்து கொடுத்தது 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரா சீனை போடுவாங்க நடுவர் அவர்களே. அந்த சந்தோஷத்தை நீங்களும் தான் அனுபவிச்சிருப்பீங்க நடுவர் அவர்களே. உன்னை கண்டு நானாட, என்னை கண்டு நீயாட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி, ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து கொண்டாடும் நேரமடா, வந்து உறவாடும் நேரமடா. நடுவர் அவர்களே, இந்த பாட்டுல கூட கவிஞர் பண்டிகை காலத்தை தான் வந்து உறவாடும் நேரம்னு சொல்லியிருக்காங்க. நடுவர் அவர்களே, இந்தியால மட்டும்தான் ஜாதி மொழி மதம் இல்லாத எல்லாரும் சேர்ந்து பண்டிகை கொண்டாடுவாங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஹிந்து எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு ஹிந்து ஆண்டி இருக்காங்க. அவங்க தீபாவளினா வடை பாயாசம் செஞ்சு எங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க. அதுலயும் ஒரு சுசியோட ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வருவாங்க பாருங்க. அது அங்கல இருந்து எடுத்துட்டு வரும்போதே வாசல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் உடனே எங்க வீட்டுல போய் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துக்குவேன். ஏன்னா அந்த சுசி எனக்கு கிடைக்கணும்னு போயிட்டு அந்த சுசியை எடுத்துட்டு உடைச்சு வாயில போட்டு அப்படியே சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க. அடடடடா, அந்த ஸ்வீட்ஸ்க்கு இணையா வேற எந்த ஸ்வீட்ஸுமே இல்லை நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, எங்க வீட்டுல பண்டிகைனாலே எங்க அத்தை சித்தி சித்தப்பா எங்க அம்மா பாட்டி தாத்தா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழை இலையில சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம். அப்போ கம்மியா சாப்பிடுறவங்களா இருந்தா கூட வாழை இலையில வச்சா நிறைய சாப்பிடுவாங்க. அந்த வாழை இலையில அன்பு பாசம் இது எல்லாத்தையும் சேர்ந்து பகிர்ந்துக்கும் போது அது இன்னும் நல்ல ஒரு கொண்டாட்டமா அவ்வளவு அவங்க கொஞ்சமா சாப்பிடுறவங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க நடுவர் அவர்களே. இது உண்மைதானே நடுவர் அவர்களே? எங்க அப்பா வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. காலையிலே தீபாவளினா காலையிலேயே போன் பண்ணுவாங்க. போன் பண்ணி, என்னம்மா தீபாவளி எல்லாம் நல்லா கொண்டாடுறீங்களா, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சா, ஜாலியா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஹாப்பி தீபாவளிமா அப்படிம்பாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஏண்டா எங்க அப்பா காலையிலே போன் பண்ணி எனக்கு விஷ் பண்றாருங்க போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் நடுவர் அவர்களே. அந்த நாள் ஃபுல்லா எனக்கு கொண்டாட்டமா குதூகலமாகவும் இருக்கும் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, எங்க அண்ணா வந்து சென்னையில இருக்காங்க. சென்னையில இருந்து நார்மலா வந்து பஸ் டிக்கெட் வந்து 125 இருக்கும். அதே பண்டிகை காலமா இருந்துச்சுன்னா 1025 இருக்கும். அவ்வளோ காசையே கொடுத்துட்டு எங்க அண்ணா எங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக அங்கல இருந்து இங்க வருவாங்க. எங்க கூட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவாங்க நடுவர் அவர்களே.
நடுவர் அவர்களே, இதேதான் எதிரணி அவர்கள் முன்னாடி பேசின ஐயாவும் சொன்னாங்க. 100,500 ஃபீஸ் கொடுத்துட்டு ஏன் எதுக்காக இந்த ஊருக்கு வராங்க? ஏன்னா எல்லாத்தோட சேர்ந்து கொண்டாடினா தான் அந்த பண்டிகை கொண்டாட்டமா இருக்கும் தானே நடுவர் அவர்களே இங்க வராங்க. அங்க மெட்ராஸ்ல சுட்டு கொடுக்கறதுக்கு அவனுக்கு யாரும் இல்லைன்னு அர்த்தம். நடுவர் அவர்களே, 1 to 5 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு வீதியில போகும்போது அவங்க அதே பாய்ஸா இருந்துச்சுன்னா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு அது ரோலிங் கேப் ஒன்று போட்டுட்டு சுட்டுக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே எங்களை மாரி இருக்கிறாங்க ஊர்ல ஒரு பொண்ணு தாவணி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அந்த தாவணி அப்படியே காத்துல அப்படியே ஃப்ளோட்டிங்ல விட்டுட்டு போகும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு கேங்கு தேரோடும் வீதியில தேவத வந்தா திருவிழாண்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இங்கிலாந்து பாட அந்த சைட்ல இருக்கிறவன் சும்மா இருப்பானா? அவங்க நடையழக பார்த்து நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது, இடையா இது இடையா, இடை இல்லாதது போல் இருக்குது, வெள்ளி கண்ணு மீனா வீதி வழி போனா தையத்தக்க தையா அப்படின்னு பாட அவங்க அந்த பொண்ணோட மாமா மையன் சும்மா இருப்பானா? மீனை போல கண்ணு அவ திரும்பி பார்க்க மாட்டா, பஞ்சு மிட்டாய் போல அவ பேசி சிரிக்க மாட்டா, இன்னொரு விஷயம் கேளு நான் சொன்ன அதெல்லாம் ரியலு அப்படின்னு இந்த பக்கத்துல பாட அவங்க மனசு அந்த பொண்ணோட மனசுக்கு தோண்டும் அழக பத்தி பாடுறாங்கன்னு சந்தோஷமா இருக்கும். அதே அவங்க இப்படி திரும்பி ஒரு முறைச்சிட்டு போகும்போது அவங்க முன்னாடி திரும்பி சிரிச்சுக்குவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நடுவர் அவர்களே, செய்யறதெல்லாம் சொல்லிவிட்டு இடையில என்ன வேற வம்பு. நடுவர் அவர்களேன்னு இருக்கட்டும். நடுவர் அவர்களே, மிலிட்டரி கேம்ப்ல எல்லாம் அவங்களாம் பண்டிகைலாம் எதுவுமே கொண்டாட மாட்டாங்க. அதே அவங்க மிலிட்டரி கேம்புக்குள்ளேயே எல்லா பண்டிகையும் கொண்டாடுவாங்க. நடுவர் அவர்களே, அவங்களுக்குள்ளேயே ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு அங்க உள்ள மெசேஜ் இங்க ஷேர் பண்ணியோ, இங்க உள்ள மெசேஜஸ் அங்க ஷேர் பண்ணியோ அவங்களுக்கு அது ஒரு ஜாலியா கொண்டாடுவாங்க. நடுவர் அவர்களே, அந்த நினைவை வச்சு அந்த வருஷம் ஃபுல்லா ஓட்டிடுவாங்க. நடுவர் அவர்களே, பண்டிகைனாலே விளையாட்டு போட்டிலாம் நிறைய வைப்பாங்க. மியூசிக் சேரு, இந்த மாதிரி ஆடல் பாடு நிகழ்ச்சி, கரகாட்டம் அப்படின்னு நிறைய வைப்பாங்க. அதுல நீ கலந்துக்கோ நான் கலந்துக்கோ அப்படின்னு போட்டுட்டு போய் கலந்துட்டு அதுல வின் பண்றவங்களுக்கும் பிரைஸ் அப்படி கொண்டாடும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நடுவர் அவர்களே, ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பண்டிகைங்கிறதுனால தான் இந்தியாவோட கல்ச்சர் இந்த ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுது. நடுவர் அவர்களே, என்னைக்கோச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கடவுள் நம்மளுக்கு மட்டும் ஏன் 6 அறிவு கொடுத்திருக்காண்டு? ஓரறிவு உள்ளது புல்லோ மரமோ, ஈரறிவு உள்ளது நத்தையோ சங்கம், 3 அறிவு உள்ளது எறும்போ கரையானோ, 4 அறிவு உள்ளது நண்டோ வண்டோம், 5 அறிவு உள்ளது விலங்கு பறவை. கடவுள் நம்மளுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலா 6 அறிவு கொடுத்திருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? நடுவர் அவர்களே, நான் ஒரு நாள் யோசிச்சதில்லை. ஏன்னா அது சிரிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ நடுவர் அவர்களே, சிரிப்போ சிந்திப்போ பண்டிகை தான் கொடுக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நடுவர் அவர்களே, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கெடாமல் சான்றோருக்கு அணி. நடுவர் அவர்களே, இந்த குறளை திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னா, துலாக்கோழி எப்படி சமன் தவறாத எப்படி நீதி சொல்லுதோ அது மாதிரி நீங்களும் சமன் தவறாத நீதி சொல்றதா உங்களோட கடமை. நடுவர் அவர்களே, நேத்து நான் உங்ககிட்ட கொடுத்த 1 பவுன் மோதிரத்துக்காகவாவது பண்டிகை என்பது கொண்டாட்டமே என்று தீர்ப்பு சொல்லுங்க. நடுவர் அவர்களே, இன்றைய கால பண்டிகை என்பது கொண்டாட்டமே என்று கூறி வாய்ப்பளித்த வல்லமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1 பவுன் மோதிரத்துக்கு ஆசைப்பட்டு என்னைய குமாரசாமியா மாற சொல்றீங்க. இருக்கட்டும், தீர்ப்புல நான் பாத்துக்கிறேன். நான் இருந்தாலும் பரவாயில்லை என்று அனுத்து ஒரு பள்ளி மாணவியாக இருந்த போதிலும் மிகச்சிறப்பான தன்னுடைய கருத்துக்களால் இந்த அவையை நிறைத்து உங்களுடைய பெருத்த பாராட்டுக்களை கைத்தட்டுகளின் மூலம் பெற்றிருக்கிறார். ரொம்ப அற்புதமா பேசியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, எங்க தெருவுல ஒரு பொண்ணு தாவணியை கட்டிட்டு திருவிழா அன்னைக்கு நடந்து போனா இந்த பக்கம் ஒரு பையன் பார்ப்பான், மாமன் பையன், அந்த பக்கம் ஒருத்தன் பார்ப்பான், அத்தை பையன். முத நாள் இப்பெல்லாம்
தீபாவளின்னா நாள் ராத்திரி முதல்ல எங்க காலத்துலலாம் காட்டில் போய் மருதாணி எடுத்துட்டு வந்து அரைச்சி ஆட்டி மருதாணி ரம்முடி வச்சுக்கிட்டு இப்படி விரல்ல தொப்பி போட்டுக்கிட்டு வச்சு படுத்துக்கிட்டு இருப்போம். நான் இப்படி படுத்திருப்பேன், என் தம்பி அந்தால படுத்திருப்பான், எங்க அண்ணன் அந்தால படுத்திருப்பான். விடிய காலம் பார்த்துட்டுனா அவன் மூஞ்சிது என் தேயில இருக்கும், ஏன் இது அவன் மூஞ்சில இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சி. இந்த பெண்களுக்கு நல்லா கவனிங்க, மெகந்தி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, மருதாணி வைக்கிறதுனால நன்மை உண்டு. மருதாணி ஆட்டும் போது அந்த சாறு இருக்குதுல்ல, அந்த சாறு உங்க கையில பட்டாலே போதும், உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். முதல்ல அது தெரிஞ்சுக்குங்க. நம்மால அந்த காலத்துல மருதாணி அரைக்க சொன்னதே அதுக்குத்தான். ரத்த சோகை நீங்கும், பிரஷர் போகும், இதெல்லாம் அந்த மருதாணியில இருக்குன்னு ஆட்ட சொன்னோம். இப்படி மருதாணி எல்லாம் அரைச்சி பலகாரம்லாம் சுட்டு மகிழ்ச்சியானது இந்த பண்டிகைகள்னு அனூத்து சிறப்பா பேசிட்டு அமர்ந்திருக்காங்க. இந்த அனூத்துக்கு போட்டியா நாங்க எங்க இலக்கியாவ திண்டாட்டமே என்ற அணியில் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நிகழ்ச்சிகளை வழங்குவோர் பீக்களத்தூர் ஐடியல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், பெரம்பலூர் SS எலக்ட்ரானிக்ஸ், அபாய் ஜுவல்லரி, கோகுலம் ஜுவல்லர்ஸ், வசுந்தரா பழமுதிர் நிலையம், சச்சின் ஸ்போர்ட்ஸ், வாசன் கல்வி நிலையம் மற்றும் கங்கா ஜுவல்லர்ஸ். மேலும் இணைந்து வழங்குவோர் வேப்பந்தட்டை ஐயங்கார் பேக்கரி, கிருஷ்ணாபுரம் சுமங்கலி சில்க்ஸ், பாப்பா மெடிக்கல்ஸ், ராஜா செல் பார்க், தமிழ்நாடு ஸ்டீல் கம்பெனி, வீரகனூர் SS சக்தி மோட்டார்ஸ் மற்றும் பெரம்பலூர் வின்னர் ஸ்போர்ட்ஸ். நம்மை இணைத்திருக்கும் தமிழனுக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் முதல் பல மாவட்டங்கள், பல ஊர்களில் இருக்கும் கல்லூரி டிவி ரசிகர்களுக்கு என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். கீழே உள்ளவர்களை மேலே உயர்த்த இது போன்ற மேடை தேவைப்படுகிறது. எந்த ஒரு செயலை செய்ய வேண்டுமானால் காசு தேவைப்படுகிறது. நடுவர் அவர்களே, பணம் இல்லாத மனிதனுக்கு பண்டிகை என்பது திண்டாட்டமே. நடுவர் அவர்களே, என் எதிரணியில் உள்ள சார் தாகிர் பாட்ஷா அவர்கள் சொன்னாங்க, பண்டிகைன்னு வந்துட்டா ட்ரெஸ் கொண்டு போய் அந்த வீட்டுல காமிப்பாங்களாம். ஏன் காமிக்கிறாங்க? என் ட்ரெஸ் உன் ட்ரெஸ்ஸை விட விலை அதிகமா இருக்கு, டிசைன் அதிகமா இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த பொண்ணு வீட்டுல போய் என்ன சொல்லும், எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, உடனே எனக்கு வேற மாத்தி கொடுங்க அப்படிம்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, விலை 2000 போட்டு எடுத்து கொடுத்துருக்க, உனக்கு இது பிடிக்கலங்கிற அப்படிம்பாங்க. அப்ப அவருக்கு உடனே திண்டாட்டம், திருப்பி இதை போய் நம்ம மாத்திட்டு வரணுமே, அவருக்கு ஒரு திண்டாட்டம். நடுவர் அவர்களே, என் எதிரணி தோழி அல்லன்னு சொன்னாங்க, பண்டிகைன்னு வந்துட்டா அப்பா ட்ரெஸ் எடுத்து தருவாங்களா, அம்மா ட்ரெஸ் எடுத்து தருவாங்களா, உறவினர்கள் எல்லாம் ட்ரெஸ் எடுத்து தருவாங்களா. அப்ப அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த தோடு மேட்சா போடலாமா, இல்ல இந்த காஸ்மெட்டிக்ஸ் மேட்சா போடலாமான்னு கன்ஃபியூஷன் வருமா. நடுவர் அவர்களே, கன்ஃபியூஷன்னா என்ன? திண்டாட்டம். நடுவர் அவர்களே, உண்மையிலே நான் தான் ரொம்ப திண்டாடி போய் உட்கார்ந்து இருக்கிறேன். காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை சேர துடிக்குது மனமே, நீ போகும்போது சொல்வதெங்கே. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? அந்த காசுக்கே ஒரு திண்டாட்டம் இருக்குதான், அதனாலதான் அது யார்கிட்டயுமே சொல்லாம போயிடுச்சான். நடுவர் அவர்களே, எங்க அப்பா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. மாசம் 15,000 சம்பளம். தெரியும் எங்களுக்கும். நாங்க பண்டிகைன்னு வந்துட்டா போடுவோம் பாருங்க ஒரு பட்ஜெட். எங்க அம்மா 7,000க்கு புடவை கேட்பாங்க. நானு புதுசா வந்த டிசைன்ல உள்ள தபாங்கு சுடிதார் கேட்பேன். என் தம்பி புதுசா வந்த டிசைன்ல பென்சில் ஃபிட்டா, ஜீன்ஸ் பேண்டா, அவங்க ஒரு பட்ஜெட் போடுவாங்க. எங்க அப்பா பொதுவா பண்டிகைனால பயங்கர கூட்டமா இருக்கும். எங்க அப்பா அந்த கூட்டத்துல நெரிசல் பட்டு, அல்லோலப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, இத்தனை பட்டு எங்க அம்மாவுக்கு பட்டு புடவை வாங்கிட்டு வந்து தருவாரு. எங்க அம்மாவுக்கு மூஞ்சி அஷ்ட கொண்டலா போகும். ஏன்னு கேளுங்களேன் நடுவர் அவர்களே. அதனால் இலக்கியாவின் சார்பாக இந்த தீபாவளிக்கு துணி எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த சாரியில டிசைன் சரி இல்லையா,
கலர் சரியில்லையா, விலை ரொம்ப குறைவா இருக்கான், சரிகையே கம்மியா இருக்கான். அன்னைக்கு எங்க வீட்ல ஒன் டே டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் நடுவர் அவர்களே, எங்க அம்மா டம்ளர் எடுத்து பவுலிங் பண்ணுவாங்க, எங்க அப்பா பிளேட்ட வச்சு பேட்டிங் பண்ணுவாங்க. அன்னைக்கு எனக்கு என் தம்பிக்கும் திண்டாட்டம் நடுவர் அவர்களே. நைட்டு எனக்கு என் தம்பிக்கும் சாப்பாடு கிடையாது. நடுவர் அவர்களே, தீபாவளி அன்னைக்கு ஒரு பையன் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வரான். நீங்க என்ன சொல்வீங்க? காட் பிளஸ் யூ பா, நல்லா இரு அப்படிம்பீங்க. அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொல்வான்? இது புஸ்வானம் தான் அப்படின்ட்டு போயிடுவான். என்னவா? புஸ்வானமா? ஓஹோ. அதுவே அந்த பையன் கையில ஒரு 100 ரூபாயை கொடுத்து நல்லா இருப்பான்னு சொல்லுங்க, உங்களை யூ ஆர் மை கியூட் அங்கிள் ரெண்டு கணத்தையும் பிடிச்சு கிள்ளிட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போவான் நடுவர் அவர்களே. எவனாவது வரட்டு என் வீட்டுக்கு. எப்படி நடுவர் அவர்களே கியூட் புஸ்வானம் கியூட்டா மாறுச்சு? நடுவர் அவர்களே, என் எதிரணியில உள்ள என் தோழி அல்லன்னு சொன்னாங்க, பண்டிகைன்னு வந்துட்டா வாசல் தெளிச்சு கோலம் போடுவாங்களா. யார் இப்பெல்லாம் வாசல் தெளிச்சு கோலம் போடுறா? ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருவாங்க, இல்லனா எங்க வீட்ல கோலம் போடுறதுக்குன்னு ஒரு குளம் இருக்கு நடுவர் அவர்களே, அதுல மாவை கொட்டி அடைச்சு விட்டு அங்கிட்டு 2 உருட்டு இங்கிட்டு 2 உருட்டு உருட்டி நாசமா போ அப்படின்னு உருட்டி விட்டுருவாங்க. எனக்கே அப்ப ஒரு டென்ஷனா இருக்கும் நடுவர் அவர்களே. இதெல்லாம் பத்தாதுன்னு எங்க பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லுவாங்க, இலக்கியா எங்க வாசல்ல 2 இழுப்பில் தொட்டு போமா அப்படிம்பாங்க. எனக்கு வரும் பாருங்க ஒரு கோபம். அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு திண்டாட்டம் நடுவர் அவர்களே. எப்படின்னு கேளுங்களேன். எப்படி? எங்க அம்மா அங்க போய் ஸ்வீட்டை கொடுத்துட்டு வாம்பாங்க, எங்க அப்பா இங்க போமா இங்க போமா அப்படிம்பாரு. எனக்கு அப்படியே கால் வலி பயங்கரமா வரும் நடுவர் அவர்களே. ஸ்வீட் குடுக்க போய் கால் வலிக்குது அம்மா. எல்லா வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வரணும்ல நடுவர் அவர்களே. சரி சரி பாப்போம் எவ்வளவு ஸ்வீட் தான் சுடுவீங்கன்னு பாப்போம். அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு திண்டாட்டம் நடுவர் அவர்களே. சமீபத்துல நான் ஒரு முதியோர் இல்லம் போன நடுவர் அவர்களே. அங்க எவ்வளவு முதியோர் தான் குழந்தைங்களை பிரிஞ்சு இந்த வர தீபாவளி பண்டிகைக்கு நம்மள கூப்பிட மாட்டாங்களான்னு அவங்க மூஞ்சில அவங்க கண்ணுல ஒரு ஏக்கத்தை பார்த்து நடுவர் அவர்களே. ஏக்கத்தோட இருக்கிற ஒரு திண்டாட்டத்தை பார்த்து நான் நடுவர் அவர்களே. இவங்க இன்னைக்கு கொண்டாட்டம் வந்து பேச உட்கார்ந்துட்டாங்களே நடுவர் அவர்களே. முதல்ல இவங்களோட பெத்தவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்காம இருக்க சொல்லுங்க, அப்புறம் வந்து இவங்க கொண்டாட்டம் பேசலாம் நடுவர் அவர்களே. இப்ப தீபாவளி வந்துருச்சு, உங்க வீட்லயும் ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க, நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. அப்ப இந்த ஒரு மாசம் ஃபுல்லா உங்களோட சாலரி எல்லாம் காலியா இருக்குல்ல நடுவர் அவர்களே. அதெல்லாம் போன மாசமே காலியா போச்சு. அப்ப இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு திண்டாட்டம் தானே நடுவர் அவர்களே. இந்த வருஷமே திண்டாட்டம் தான். போன வருஷம் தீபாவளிக்கு எங்க பக்கத்து வீட்ல ஒரு பாட்டி, அதுவா இன்னைக்கு சாவுமா நாளைக்கு சாவுமான்னு இருந்துச்சு. எங்க பக்கத்து வீட்டு பையன் அவங்க வீட்டு வாசல்ல போய் பெரிய அணுகுண்டா வச்சான், அது பட்டுன்னு வடிச்சது, பாட்டி பொட்டுன்னு போயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீ யார் வீட்டுல போய் வைக்கலான்னு இருக்கிற? பொதுவா தீபாவளினாலே நிறைய வகை வகையா பட்டாசு கொளுத்துவாங்க. மத்தாப்பு என்ன, ஆட்டம் பாம் என்ன, ஹைட்ரஜன் பாம் என்ன, ராக்கெட் என்ன, இதனால எவ்வளவு புகை வெளியே இருக்கு. அதெல்லாம் போய் ஆல்ரெடி ஓசோன் மண்டலத்துல ஒரு ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த புகையெல்லாம் போனுச்சுன்னா இன்னும் நல்லா பெருசா ஓட்டம் வரும். அதுக்கப்புறம் அமிலமலை வந்துருச்சு, ஐயோ இது என்னடா நம்மளுக்கு இப்படி ஒரு கொடுமைம்பாங்க. அப்ப ஒரு திண்டாட்டம் வரும் பாருங்க. அதுக்கு இந்த பண்டிகை தேவையா நடுவர் அவர்களே? தேவையாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க. ஜித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி, நல்ல நாளிலையும் வீட்டுல தங்கல கொண்டாட முடியல தீபாவளி பொங்கல. நடுவர் அவர்களே, போலீஸ் நம்ம எல்லையில உள்ள ராணுவ படம் முதல் கொண்டு எடுத்துக்கோங்க, அவங்க குடும்பத்தோட தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைகளை கொண்டாட முடியாம எவ்வளவு திண்டாடுறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த பண்டிகை என்பது கொண்டாட்டமாவா இருக்கும் நடுவர் அவர்களே? திண்டாட்டமா தானே இருக்கும். அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயாயினும் பிறன் போல நோக்கப்படும், இது வள்ளுவர் எழுதுற திருக்குறள் நடுவர் அவர்களே. வாழ்க்கையில் வறுமை என்று ஒன்று வந்துவிட்டால் பெத்த தாய் கூட பிள்ளையை யாரோன்னு பாப்பாங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, சமீபத்துல சிவகாசியில ஒரு பட்டாசு தொழிற்சாலை
டிவியில போட்டாங்க பார்த்தேன். அப்ப அதுல எவ்வளவு பேருக்கு தீக்காயம் வந்திருக்கும், எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்குலாம் இந்த பண்டிகை என்பது கொண்டாட்டமாவா இருக்கும் நடுவர் அவர்களே? திண்டாட்டமா தானே இருக்கும். மாப்பிள்ள தலை தீபாவளின்னு வந்துருச்சுன்னா வீட்டுக்கு வருவாங்களாம். மாமியார் இட்லி சுட்டு போடுறது என்ன, சீக்கா கொடுத்து குளிக்க சொல்றது என்ன, பைக் என்ன, மோதிரம் என்ன, இதெல்லாம் போட்டுட்டு போகும்போது மாப்பிள்ளைக்கு தான் அது தலை தீபாவளி, மாமனாருக்கு அது தலை தொங்கிய தீபாவளி. என் எதிரணி தோழி அல்லன்னு சொன்னாங்க, துபாயில அவங்க அப்பா இருந்துட்டு போன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்றதுல அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமா. அவர்களுக்கு மட்டும்தான் அது கொண்டாட்டம். துபாயில இருக்க அவங்க அப்பாவுக்கு அது திண்டாட்டம் தான். அந்த பண்டிகை நாள்ல கிடைக்கிற ஒரு பொட்டல சாப்பாடு, அந்த போன் கார்டு மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷம் தருமே தவிர மத்தபடி தான் புள்ள கூட அது பண்டிகையை கொண்டாடலையா. அங்க நம்ம இருந்தா எவ்வளவு கொண்டாட்டமா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்க வைக்குது பாத்தீங்களா? அது திண்டாட்டம். நன்றே தரினும் நடுவை இகந்து ஆமாக்கத்தை அன்றே ஒளிய விடல். நடுவர் அவர்களே, தீர்ப்பு சொல்றது உங்க கடமை. ஆமா. ஆனா என் எதிரணி தோழி அல்லனுக்கு கொடுத்த ஒரு பவுன் மோதிரத்துக்காக தீர்ப்பை மட்டும் அவங்க பக்கம் சொல்லிடாதீங்க. என்ன ரொம்ப மட்டமா நினைச்சிட்டீங்களா? இன்றைய சூழ்நிலையில் பண்டிகை என்பது திண்டாட்டமே என கூறி வாய்ப்பளித்த வல்லமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இலக்கியாவுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். 10 பவுன் இல்லாம நான் எந்த தீர்ப்பையும் சொல்றதே இல்லை. ரொம்ப இலக்கியா ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறாங்க. அல்லனுத்து ஒரு ஓலை பட்டாசுன்னா இவங்க ஒரு வெங்காய வெடி மாதிரி பட்டுன்னு 2 பக்கமும் போட்டு நொறுக்கி இருக்காங்க. இந்த குழந்தைக்கும் இவர்களை இந்த மாதிரி பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. ஒரு மாப்பிள்ளை சீருக்கு தீபாவளிக்கு வந்தாருன்னா அவருக்கு தான் அது தலை தீபாவளி, அந்த மாமனாருக்கு அது தலை தொங்குன தீபாவளி அப்படின்னு பிரமாதமா பேசியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமா பேசியிருக்காங்க. நீங்க இந்த மாப்பிள்ளை மாருங்க தீபாவளி வீட்டுல போயிட்டு பண்ற அட்டகாசம் இருக்குது. ஏப்பா ஸ்கூட்டர் வேணுமாங்க, பைக்கு வேணுமாங்க. இந்த தீபாவளிக்கு தான் என்னென்ன வேணுமோ ஒரு பட்டியெல்லாம் போட்டு கரெக்டா வச்சு டேலி பண்ணிடுவாங்க. தீபாவளியா அதுக்குன்னே தான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு. அந்த மாமனார் வீடு எவ்வளவு திண்டாடப்படுகிறார்கள்னு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே இவ்வளவு தெளிவா பேசியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வர்ற மாப்பிள்ளை குறிச்சு வச்சுக்குன்னு அர்த்தம். ரொம்ப தெளிவா அழகா நல்லா பேசியிருக்கிறாங்க. ஒரு ஆள் அப்படித்தான் வாசல்ல சாரதாஸ் வாசல்ல 10 நாளா உட்கார்ந்துருக்கிறான். 10 நாளா உட்கார்ந்துருக்கிறான். என்ன ஆயுத பூஜைக்கு போனா என் பொண்டாட்டி சீலை எடுக்க, தீபாவளி வந்துருச்சு இந்த வெளியில வரல அப்படின்னு. ஏன்னா ஒரு சீலை எடுக்க எவ்வளவு நேரம். இந்த மாதிரி திண்டாட்டங்கள் எல்லாம் கொண்டதுதான் தீபாவளியோ பண்டிகையோன்னு இலக்கிய சிறப்பா பேசிட்டு அமைஞ்சிருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு பதில் சொல்றதுக்கு பண்டிகைகள் கொண்டாட்டமே என்று அந்த அணியில் பேசுவதற்கு கல்லாறு தொலைக்காட்சியிலிருந்தே மோகன் வரார். வாங்க. வீக்களத்தூர் ஐடியல் பள்ளி நிர்வாகமும் மற்றும் கல்லாறு தொலைக்காட்சி நிர்வாகமும் இணைந்து நடத்தும் இந்த தீபாவளி தின சிறப்பு பட்டிமன்ற நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும், இந்த பட்டிமன்ற நிகழ்வை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் நடுவர் உள்ளிட்ட 2 அணி பேச்சாளர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தையும் தித்திக்கும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் எதிரணியில் பேசிய ராமரையா அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையே திண்டாட்டம் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கையே திண்டாட்டம் அப்படிங்கக்குள்ள அதுல வர இந்த பண்டிகைகள் தாங்கய்யா கொண்டாட்டம். அதனால தான் கொண்டாட்டங்கிற தலைப்புல பேச வந்திருக்கிறேன். பிரசவம் என்பது வலிதாம். ஒரு பெண்ணுக்கு பிரசவம் என்பது வலிதாம். பிள்ளையின் முகம் காணும் போது இனிதாம். அது மாதிரி தாங்கய்யா இந்த பண்டிகைகள் எல்லாமே. வருஷம் பூரா நாம ஓடி ஓடி உழைச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த பண்டிகை கொண்டாட்டம். தெருவெல்லாம் வேட்டுதா தீபாவளி நாளிலே, காலமாடு ஜல்லிக்கட்டு பொங்கல் விழாவிலே, குஷியோ குஷிதா
பிஸியோ பிஸிதான், பட்டாடிங்க பட்டாசுங்க, ஊரே கொண்டாட்டம் தான். நல்லா பாத்தீங்கய்யா, சாதாரண நாள்ல நான் சரியா பேசக்கூட மாட்டேன். இன்னைக்கு இவ்வளவு உற்சாகமா பாட்டெல்லாம் பாடுறேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பண்டிகை தர கொண்டாட்டம் தாங்கய்யா என்னை இப்படியெல்லாம் பாட சொல்லுது. இளைஞர்கள்லாம் வந்து எப்படி உற்சாகமா தீபாவளியா கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்து திருமணமான இளைஞர்கள் இவங்க தாங்க இந்த தீபாவளி பண்டிகை வந்துட்டா ஹீரோன்னா நமக்கெல்லாம் அவங்க ஹீரோ இல்லைங்க, மாமனார் வீட்டில் அவங்க தான் ஹீரோ. நம்மளால தீபாவளிக்கு சீர் சாப்பிடாது மாமனார் வீட்டு போயிருப்பாரு. காலையில் எழுந்துச்சு குளிச்சுட்டு புது சட்டெல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு உட்காந்துருப்பாரு. இந்த பக்கம் மட்டன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கம் சிக்கன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னையா முனியாண்டி விழாத்தா நடத்துறீங்க? இல்லையா, தீபாவளின்னா அப்படிதான் இருக்கும். ஓஹோ. ஆனா நம்மால லைட்டா சாப்பிட்ற ஆளா இருப்பாரு. இவ்வளவு கும்பல் மத்தியில எப்படா சாப்பிட்றது, மாமனார் மாமியார்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு பாப்பாரு. மாமனார் சாதாரண நாள்ல பாத்தீங்கன்னா அந்த மருமகன்ட்ட சரியா பேச விட மாட்டாருங்க. மருமகனும் மாமனாரை பார்த்தா அப்படியே பம்புவாரு. ஆனா அன்னைக்கு மாமனாருக்கு தெரியும், மருமகன் மூஞ்ச பார்த்தவனே நம்ம மாப்பிள்ளை எதுக்கு அடி போடுறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்மளால லைட்டா ஒரு சாடை காமிப்பாரு. நம்ம மாப்பிள்ளை எழுந்துச்சு பக்கத்துல போவாருங்க. கிட்ட போய் காதல ரகசியமா, மாப்பிள்ளை நேற்று ராத்திரியே உங்களுக்கு பீரோல எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. நம்ம ஆளுக்கு அப்ப முகத்துல வரும் பாருங்க சந்தோஷம், அதுதாங்க அந்த பண்டிகை கொண்டாட்டம். அப்படிதான் ஒருத்தர் கேட்டாரு, என்னப்பா இந்த தீபாவளிக்கு உங்க மருமகனை கூப்பிடவே இல்லையாமே அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. அதான் கேக்குறீங்க, போன தீபாவளிக்கு வந்த மாப்பிள்ளை இன்னும் போவே இல்லைங்க, அப்புறம் வந்து கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் சமயத்தில் தாங்க உற்சாகமான சந்தோஷமான பேச்சுக்களும் சம்பவங்களும் நடக்கும். அதனாலதாங்க அந்த பண்டிகைங்கிறது எப்பவுமே கொண்டாட்டம். இவ்வளவு ஏங்க அந்த நாள்லாம் ஒரு வீட்டுல குழந்தை பிறந்ததுன்னா ஆம்பளை பிள்ளையா இருந்தா பெரிய சாமி ராமசாமி பேர் வச்சிருவாங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தா பெரியம்மா சின்னம்மா அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா மினி ஹால் புக் பண்றான், சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடுறான், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறான், தடவுடலாம் விருந்து வச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பெயர் சூட்டு விழாவை கூட ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு இருக்கிற பண்டிகை கொண்டாட்டம்லாம் பத்தலைங்க, இன்னும் என்ன வேணும்னு சொல்லிட்டு இப்ப எலெக்ஷனை கூட பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பண்டிகை மாதிரி தான் நம்ம ஆள் கொண்டாடுறான். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எவ்வளவோ இடத்துல செதறி போய் படிப்புக்காகவும் பணத்துக்காகவும் பிழைப்புக்காகவும் வேலை செய்யறாங்க. ஆனா மற்ற நாள்ல ஊருக்கு வாடானா கூட வரமாட்டான். பண்டிகைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ரம்ஜான் ஆகட்டும், ஒரு பொங்கல் தீபாவளி ஆகட்டும், உடனே லீவ் போட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்துருவாங்க. ஏன்னா இந்த சொந்த பந்தத்தோட உறவோட ஊரோட கொண்டாடுற அந்த சுகமே தனிதாங்க. அதுக்காகத்தாங்க அந்த பண்டிகையே வச்சிருக்காங்க அந்த நாள்ல பெரியவங்க. இந்த பண்டிகை நாளில் பார்த்தீங்கன்னா மாமன் பொண்ணை கிண்டல் அடிக்கிறது, குழந்தையால கலாய்க்கிறது இப்படின்னு சொல்லி எவ்வளவோ சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம விளையாட்டுலாம் எவ்வளவோ விளையாட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அந்த விளையாட்டுகளை உயிர்ப்பிக்கிற ஒரு விஷயமா இந்த பண்டிகைகள் தான் இருக்குது. பொங்கல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கபடி, ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விளையாட்டு வைப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்னவங்களை மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட அன்னைக்கு விளையாடுவாங்க. நீங்களே கேளுங்க, பொங்கல்னா நம்ம நடுவர் ஐயா ஷார்ட்ஸ் மேலிட்டா ஒரு ஊர்ல கபடி விளையாடுறா இல்லையான்னு நீங்களே கேளுங்க. நீங்க கேட்க வேணாம், நான் விளையாடுவேன். அதே மாதிரி அதில் ஜாலியா நிறைய கேம் வைப்பாங்க. சட்டி உடைச்சல்னு ஒரு கேம் இருக்கு. சட்டி இங்க கட்டிருப்பாங்க, நம்மால் கண்ணை கட்டிக்கிட்டு உச்சி தூக்கிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்குற மக்கள் அவ்வளோ சந்தோஷமா அதை கொண்டாடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு கொண்டாடக்கூடிய மனநிலை தான் வேணுமே தவிர அந்த இடத்துல காசு பணம் தேவையில்லைங்க. அதனால எதிரணிக்காரர்கள் வைக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு பொருளாதார நெருக்கடி. அதனால திண்டாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வகுப்புல 30 பையன் படிக்கிறான், 29 பேர் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான், ஒரே ஒரு பையன் மட்டும் ஃபெயிலா போயிட்டான். அந்த ஒரு பையன் ஃபெயிலா போயிட்டாங்கிறதுனால மீதி இருக்க 29 பேரும் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன செய்யலாம், அந்த தோத்து போன ஒரு பையனுக்கு நல்ல கைடு வாங்கி கொடுக்கலாம், இல்லை நல்ல ஒரு டியூஷனில் சேர்த்து விடலாம். முன்னதாங்க மார்ச்சில் விட்டா அக்டோபர்னு ஒரு வருஷம் போயிடும். இப்போலாம் அப்பவே பாஸ் பண்ணிட்டு போயிடுறான். அதனால பொருளாதார நெருக்கடி இருந்த போதிலும் கூட அவர்கள் கூட பண்டிகையை அவர்களுடைய தகுதிக்கேற்ப சிறப்பாக கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். பண்டிகைகள் வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லைங்க, நம்ம சமூகத்தினுடைய அடையாளம், ஒரு தேசத்தினுடைய அடையாளம். பட்டாசு நினைச்சவனே
கடையில் போய் வாங்கிட்டு வந்து திரி கழுவி வச்சு பற்ற வச்சு வெடிச்சு புஷ்ஷு வெடிக்கிறதுக்கு நான் என்ன பட்டாசு நினைச்சேடா, பட்டாசுடா. தீபாவளி நாள் லட்டு தெரிக்கும் அதிர் வேட்டு, தீபாவளி நாள் லட்டு தெரிக்கும் அதிர் வேட்டு, பண்டிகை எதையும் நாமே கொண்டாடணும், பண்டிகை எதையும் நாமே கொண்டாடணும், தீபாவளி நாள் லட்டு புது வருஷம் பிறந்த வேட்டு. இந்த பாட்டு எந்த படத்துல வந்து கேக்குறீங்களா? இந்த பாட்டு எந்த படத்துல வந்திருக்குன்னு நான் அடுத்த பண்டிகை படத்துல சொல்றேன். இப்ப கடைசியா நான் என்ன சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் பண்டிகைகள் என்பது கொண்டாட்டமே 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 என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பாட்டெல்லாம் பாடி ரொம்ப அழகா பண்டிகை வந்து கொண்டாட்டம் தான் அப்படின்னு ரொம்ப சிறப்பா பேசியிருக்காரு. அவரு கொண்டாடிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். மாமனாருக்கும் மருமகனுக்கும் எங்க உறவு ஒட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படித்தான் எங்க ஊர் பக்கம் ஒருத்தர் இந்த கல்லாறு மாதிரி டிவி தூக்கிட்டு வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளே டிவியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏங்கன்னு இல்லைங்க, இங்கே தான் மருமகளுக்கும் மாமியாளுக்கும் சண்டை நேரடியாக நடக்கதான் நாங்கள் லைவ் தொலைக்காட்சியில் போடலான்னு வந்திருக்கிறோம் அப்படி. நீங்கள் அது மாதிரி ஒரு தீபாவளி இன்னைக்கு மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருக்கிற உறவுங்கிறத ரொம்ப அழகா இருக்கு. அது ஒரு கொண்டாட்டமானது, இன்னைக்கு தேவையானது அப்படின்னு தமிழக அரசின் சார்பா பேசிட்டு போயிருக்கிறார். ஆமா, அவர் ஒரு மிகச்சிறந்த குடிமகனாக இருப்பாரோ என்னவோ தெரியல, ஒருவேளை இருக்கலாம். ஆனா நல்ல மருமகனாக இருந்திருக்கிறார் என்பது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது என்று ஒரு கொண்டாட்டத்தோடு அவருடைய பேச்சுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இறுதியாக இன்றைய சூழலில் பண்டிகைகள் என்பது திண்டாட்டமே என்ற அணியில் பேசுவதற்காக தந்தை ரோவர் கல்லூரி பேராசிரியர் செந்தில்நாதன் வரார். வாங்க. ரொம்ப நீளமா சொல்றாரு. சில விஷயங்களை நீளமா சொல்லித்தான் ஆக வேண்டும் நடுவர் அவர்களே. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, முடித்துருவோம். இப்படி நிறைய பேர் 5 பேர் கொண்ட குடும்பத்தில் 4 பேருக்கு உணவு கொடுத்து விட்டு கடைசியாக பாத்திரத்தை பார்க்கிற பொழுது சாப்பாடு இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த தாயானவள் எனக்கு பசி இல்லை என்று சொல்லுகிறாளே, அந்த தாயை போய் கேட்டு பாருங்கள், பண்டிகை என்பது கொண்டாட்டமா திண்டாட்டமா என்று கேட்கிற பொழுது நிச்சயமாக சொல்லுவாள், பண்டிகை என்பது திண்டாட்டம் தான், வேற வழி இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் அப்படிதான் செய்ய வேண்டும் என்பது நிறைய காரணங்களை அடுக்கிக் கொண்டே போய் கொண்டிருப்பாள். அதே மாதிரி தீபாவளிக்கு சீட்டு பணம் கட்டுவார்கள் நடுவர் அவர்களே. ஆமா, கடைசியா தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா ஸ்வீட் வாங்கிட்டு போவாங்க, அது நிறைய லொட்டு லொசுக்குன்னு வாங்கிட்டு போவார்கள். அதனுடைய வலி எப்ப தெரியுமா நடுவர் அவர்களே? ஒவ்வொரு மாதமும் சீட்டு பணம் கட்ட வேண்டும் நடுவர் அவர்களே. அந்த திண்டாட்டங்களாக ரொம்ப திண்டாட்டத்தோட அந்த சீட்டு பணத்தை கட்டி முடித்தாதான் குறைஞ்சபட்ச கொண்டாட்டமாவது கொண்டாட முடியும். எல்லா திண்டாட்டங்களுக்கும் மத்தியில தான் பண்டிகை கொண்டாடப்படுகிறதே தவிர கொண்டாட்டங்களோடு பண்டிகை ஒரு பொழுதும் கொண்டாடப்படுவதில்லை. தீபாவளி சீட்டு கட்டுறதுல இன்னொன்னு இருக்குது, சொல்லுங்க. அதுல குடுக்கிற ஸ்வீட்டு பூரா மைசூர் பாக்காவே கொடுத்துட்றான். ஒரு கலந்து கொடுத்தா 4 திங்க கூடாது, மைசூர் பாக்காவே கொடுத்துட்றான் 1 கிலோவும், காராச்சாவா கொடுத்துட்றான் 1.5 கிலோவும். ஒரு கலந்து ஒரு முறுக்கு அதிர்ஷ்டம் கொடுத்தாதால மாசம் சீட்டு கட்டினதுக்கு ஒரு மதிப்பா இருக்கும். நீங்க சொல்றது உண்மைதான். பொதுவா தின்பண்டங்கள் வீட்டிலே செய்து கொடுக்க வேண்டும், வீட்டிலே செய்து கொடுத்தால் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ஆகையினால ராமரையா சொன்ன மாதிரி கடையில போய் வாங்கிட்டு வந்து விடுகிறார்கள், யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா வீட்டுல செஞ்சாதான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும், கடையில வாங்கிட்டு வந்தா யாருக்கும் கொடுக்க தேவையில்லை, நம்மளை யாருமே எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்று சில பண்டிகைகளே அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அங்கு தேவதைகள் குடியேறுவார்கள். பண்டிகை காலங்களில் அது தெரியும் நிச்சயமாக பெண்களை எப்படியெல்லாம் அலைகழிக்கப்படுகிறார்கள் என்று. கறி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார் நடுவர் அவர்களே. ஒரு ஆண் கறிக்கு இஞ்சி வேணும், அந்த பொண்ணு ஓடுவா, தன்னுடைய மகளை கூப்பிட்டு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வான்னு ஓடுவா. பாருங்க அவஸ்தை இருக்கிறது பாரு. ஒரு ஆணுக்கு தெரியாது, ஆனா ஆணுக்கு தேவையானது நீ காய் வாங்கி கொடுத்தாலும் கறி வாங்கி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் சமைத்து போடுவா, அதுதான் பெண். அதனாலதான் அவளை தேவதை என்று சொல்லுகிறார்கள். அந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது யாரால தெரியுமா? பெண்களால வேண்டும் என்றால் சொல்லிக் கொள்ளலாமே தவிர நிச்சயமாக கொண்டாடப்படுவதில்லை. ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா?
கல்யாணம் ஆச்சா? இல்ல பண்ணிருந்தா பண்ணிருக்கலாம், இன்னும் பண்ணல. இன்னும் பண்ணல. அதனாலதான் இந்த இது கறியோட நிறுத்திட்டீங்க. கொத்தமல்லியில இருந்து கருவேப்பிலையில இருந்து அரைமூடி தேங்காயில இருந்து இஞ்சியில இருந்து பூரா பட்டியல் போட்டு இவன் மளிகை கடையில இருந்து பச்சை மிளகாவை வாட்ஸ்அப்ல அனுப்புறான் வீட்டுக்கு. ஒருத்தன் காய்கறி கடையில பாக்குறேன் செல்போனை வச்சுட்டு முட்டை கோசை எடுத்து போட்டோ பிடிச்சி அனுப்புறான். வீட்டுல அவங்க அங்க இருந்து வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு காலிஃபிளவர் நல்லா இருக்கு அதையே வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. நீ என்னமோ கறி வாங்கி கொடுத்தா போதுங்கிற. அவன் கறிநாள் இன்னைக்கு ஒரு ஆம்பளை படுற கஷ்டம் கல்யாணம் ஆனவனுக்கு தாயா தெரியும். இல்ல அது உண்மைதான் நடுவர் அவர்களே. இருக்கட்டும், நீங்க அது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில பண்டிகை நாம கொண்டாடப்படுகிறது என்று தான் சொல்லுகிறேமே தவிர நிச்சயமாக பண்டிகை கொண்டாடப்படுவதில்லை. நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நடுவர் அவர்களே. இதெல்லாம் தாண்டி அந்த பண்டிகைகளை மிக சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்கிற ஒரு உந்து சக்திக்கான காரணம் ஆண்மகன் போயிட்டு கந்து வெட்டி வாங்கிட்டு வரான். எல்லா குடும்பங்களிலும் கடனால அழிஞ்சு போறங்கிற விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன் அழிந்து போனார்கள் என்கிற கேள்விகளுக்கு பதில் நீளமாக பின்னோக்கி போய் பார்த்தால் தெரியும். ஒவ்வொரு பெண்ணும் அந்த குடும்பத்தில் மற்றவர்கள் மாதிரி வாழ வேண்டும், தன்னுடைய மனைவி மற்றவர்கள் மாதிரி வாழ வைக்க வேண்டும் என்று அந்த கணவன் கடம்பட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ வைக்கிறதுனாலதான் நடுவர் அவர்களே ஒரு ஆண் அப்படித்தான் வேண்டிக் கொள்கிறான். கடவுளே, நான் உங்ககிட்ட புருஷன் சாப்பிட்டதுக்கு பிறகு அவனுடைய எச்சி தட்டுல சாப்பிடுற பொண்டாட்டியா நான் கேட்கல, குறைஞ்சபட்சம் புருஷன் சாப்பிடுற அளவுக்கு சமைக்கிற பொண்ணாவது எனக்கு கொடு கடவுளே. அந்த மாதிரியான நிலைமை தான் நடுவர் அவர்களே போயிட்டு இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை அடுக்கி கொண்டே போகலாம். ஆனா அது மாதிரி நான் இறுதியாக இந்த பண்டிகை காலங்களில் சில அதிகாரிகளுக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் உங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளோட சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். திரு சைலேந்திர பாபு அவர்கள் போன ஆண்டுகளில இந்த தீபாவளி டைம்ல சென்னையில ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கிற பொழுது புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சிக்கு ஒரு செய்தி கொடுத்தார். 2010 சராசரியான நாட்களை விட பண்டிகை காலங்களில் 30% குற்றம் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது தீபாவளி அன்னைக்கு மட்டும் 2011 32, 2013 38, 2014 41, 2015 42.6 இந்த அளவுக்கு சதவீதங்கள் பண்டிகை காலங்களில் குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாதாரண நாட்களை காட்டிலும் பண்டிகை காலங்களில். இப்ப நான் என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று சொன்னால், பண்டிகை காலங்கள் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய குற்றங்கள், இவ்வளவு சதவீத குற்றங்கள் எப்படி நடக்கும்? நான் அடுத்ததாக வருகிறேன். ஐயா சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பார்த்தால் பண்டிகை கொண்டாட முடியாது. ஆகையினால இந்த மாதிரியான பிரச்சனை இதுக்குள்ள பூச்சுதல்ல. வீரதீர விருது பெற்ற கடந்த சுதந்திர தின நிகழ்ச்சியில வீரதீர விருது பெற்ற திருச்சியை தேர்ந்த பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது இந்த வீடெல்லாம் எரிந்து போனா ஒரு வண்டி போகுமே, அது பேர் என்ன நடுவர் அவர்களே? தீயணைப்பு வண்டி. அதனுடைய வீரர் சொல்லுகிறார், சராசரியான நாட்களை விட தீபாவளி, கரிநாள், ரம்ஜான், நியூ இயர் போன்ற நாட்களிலே அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால் அவர்கள் பெருவாரியான காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். நண்பனுடைய கூட்டம் மது அறிந்துவிட்டு வேகமாக வண்டியில போகிறது, பிரச்சனைகளை ஈடுபடுகிறது. இதை நமக்கு வேணா அவர்கள் சமூகத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொல்லலாம். எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவனும் ஒரு 10 மாசம் திசுவாகத்தானே ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்தான். அந்த தாயினுடைய வயிறு எப்படி பற்றி எரியும்? போனவன் திரும்பி வரவில்லை, இறந்து போயிட்டான், அல்லது ஒரு கேஸிலே மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால் அவரும் பதிவு செய்திருக்கிறார். ராணுவ வீரர்களுடைய தளபதி தர்வீன் சிங்னு அவர் இப்ப பதிவு பண்ணியிருக்கிறாரு. மழை காலங்களிலும் பண்டிகை காலங்களிலும் தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப மழை காலம், பண்டிகை காலங்களில், இப்படியாப்பட்ட காலங்களில் எப்படி நாம பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியும்? இது மாதிரி நிறைய பிரச்சனைகள். என் அப்பா துபாயில இருக்கிறார். நான் பண்டிகைக்கு வந்தால் வருவதற்கும் போவதற்கும் 30,000, இது இல்லாம எக்ஸ்ட்ரா செலவாகும். நான் வரல, 10,000 ரூபாய் அனுப்பிடுறேன், நீனு பாப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்துங்கப்பா, நான் இன்னும் ஒரு 2 மாசம் இருந்துட்டு பொங்கலோட வரேன், 10,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வரேன்னு சொல்லுகிற
அன்பு சார்ந்த கடமை உணர்வு பண்டிகை கொண்டாடுவதற்காகவா? இல்லை இல்லை, பண்டிகை திண்டாட்டம் என்பது அவர் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து இல்லையா? தன் கணவனை பிரிந்தாவது பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று என்னுடைய அம்மா சொல்லுகிறார்கள். இப்படி எல்லா காலகட்டத்திலையுமே பல்வேறு பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் சொல்லி நிறைவாக முடிக்கிறேன். நியூட்டன் அவர்கள் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிற பொழுது இன்றைய தேதியில் உலகத்தில் 702 கோடி பேர் மக்கள் இருக்கிற பொழுது, ஆனா புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவன் நியூட்டன் மட்டுமே. அதை பயன்படுத்துபவர்கள் 702 கோடி பேருமே அதை பற்றி அறிவு இருக்கிறது. அது போலதான் சில குற்றங்கள் என்பது எங்கேயோ 1-2 தான் நடக்கும். அந்த குற்றங்கள் அனைவரையும் பாதிக்காத வண்ணம் அந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். அப்படி இல்ல நியூட்டன் கண்டுபிடித்தது அவர் மட்டும்தான், நாங்க அந்த கொள்கையெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் என்று யாரும் சொல்லிட விட முடியாது. ஆகையினால பண்டிகை காலங்களில் கொண்டாடப்படுறதை விட பண்டிகை காலங்களில் ஒவ்வொருவரும் திண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவேளை திண்டாட்டம் இல்லை, கொண்டாட்டம் தான் என்று சொன்னால் எங்களுக்கு நடுவர் அவர்கள் இப்பொழுது 1000 ரூபாய்க்கு ஒரு பட்டாசும் ஒவ்வொருவருக்கும் 1 கிலோ காரமும் ஒவ்வொருவருக்கும் 1 கிலோ ஸ்வீட்டும் வாங்கி கொடுத்தால் என்று சொன்னால் நான் நிச்சயமாக ஒற்றுக்கொள்கிறேன். பண்டிகை என்பது கொண்டாட்டம் தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இறுதியாக கல்லாறு டிவிக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, மீண்டும் வணக்கம். செந்தில்நாதன் ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. அவர் கடைசியில என்கிட்ட ஸ்வீட்டு பட்டாசெல்லாம் கேட்டிருக்காரு. இது பீகளத்தூருக்கு வந்தா கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் வந்தேன். கடைசியில இந்த ஊர்ல வச்சு என்னைய கேட்கிறாரு. பரவாயில்ல, மிகச்சிறப்பான முறையில் தன்னுடைய உரையை பேசி அமர்ந்திருக்கிறார். நேரம் 1 மணி நேரத்தை கடந்திருக்கிறது. இன்னும் ஒரு 10 நிமிடத்துல என்னுடைய தீர்ப்பை நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு பண்டிகை குறித்து இவ்வளவு பெரிய விவாதங்களை இவங்க நிகழ்த்தி இருக்காங்க. ஒரு பண்டிகைனா வெறுமனே அது பலகாரம் புத்தாடையோடு இல்லாம அதுல எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத 2 பக்கத்திலையும் சம அளவுல ஆராய்ச்சி தன்னுடைய பேச்சு நிகழ்த்திருக்காங்க. இவங்க எப்படி குழந்தைகளோட மகிழ்ச்சியா கொண்டாடலாம், உறவுகளோட மகிழ்ச்சியா கொண்டாடலாம், இனிப்புகளோட மகிழ்ச்சியா கொண்டாடலாம் அப்படின்னு இவங்க பேசுனா, இவங்க இந்த பக்கம் அந்த கொண்டாட்டத்திற்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள்னு தன்னளவுல பட்டியல் போட்டிருக்கிறாங்க. இப்ப என்ன விஷயம்னா, இந்த பண்டிகை முக்கியமா அப்படிங்கிறத விட இந்த பண்டிகை குறித்தான கொண்டாட்டங்களையும் திண்டாட்டங்களையும் நாம கொஞ்சம் அலச வேண்டியிருக்கு. இதுல ஒரு விஷயம் இருக்குங்க. தீபாவளியை கொண்டாட மாட்டேன் என்று ஒரு பக்கம் இருக்கு. அதுல சில கேள்விகள்லாம் இருக்கு. தீபாவளி நம்ம பண்டிகை இல்லைங்க அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, தீபாவளிக்கு தீப ஒளி திருநாள் அப்படின்னு பேர். இந்த தீப ஒளி திருநாள்ங்கிறது இன்றைக்கு நேற்றைக்கு இந்த மண்ணிலே வந்ததல்ல. ஔவையார் காலம் தொட்டே இந்த தீபங்களை ஏற்றி கொண்டாடுவது என்கிற முறையானது இருந்திருக்கிறது என்பதை அயோத்திதாசர் தன்னுடைய குறிப்புகளிலே கொண்டாடுகிறார். அந்த தீப ஒளி திருநாள் தான் தீபாவளி என்று வந்திருக்கிறது என்பதை நாம் மனதில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது காலங்காலமா வந்திருக்குது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு தீபாவளின்னா காலையில 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எங்க அம்மா எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விடுறதுக்கு எழுப்பி விட்டுருவாங்க. எண்ணெய் தேய்ச்சி விட்டு அது ஒரு மணி நேரம் டவுசரை போட்டுக்கிட்டு அப்படியே நிக்கணும். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வீட்டுல எண்ணெயை தேய்ச்சி விட்டு டவுசரோட அப்படியே சுடு தண்ணி வைக்கிறது, கடைக்கு போய் சீயக்காய் வாங்கிட்டு வர்றது. இப்படிதான் ஒரு ஆள் கடையில வந்து மளிகை கடையில இருந்து, என்னயா சீயக்காய் குவாலிட்டி இல்லாத சீயக்காய்னா, ஏன்னா 5 ரவுண்டு போட்டு ராத்திரி போட்ட மப்பே கலையில இது என்னயா சீயக்காய் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி எப்படி
மாப்பிள்ளை வீடுகளில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு இந்த பக்கம் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இந்த பக்கம் அதுக்கு எவ்வளவு மாமனார் கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்க அந்த ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சந்தோஷங்கள் இருக்குது, ஏகப்பட்ட சந்தோஷங்கள் இருக்குது. இப்படிதான் ஒரு அம்மா அவங்க புருஷன்கிட்ட சொன்னிச்சான், ஏங்க நேற்று ராத்திரி நீங்க பட்டு புடவை எடுத்து கொடுக்குற மாதிரி கனவு கண்டங்க அப்படின்னுச்சான். உடனே அவன் சொன்னான்னா, அதை கட்டி பார்க்குற மாதிரி இன்னைக்கு கனவு கண்டு படுத்துரு, சும்மா எடுத்துட்டு இருக்காத. ஏன்னா ஒரு அம்மா சொல்லிச்சா அவர் அந்த வீட்டுக்காரர்கிட்ட, இந்த தீபாவளிக்கு எனக்கு காஞ்சிபுரம் பட்டு வாங்கி தரீங்களா ஆரணி பட்டு வாங்கி தரீங்களான்னு. அதுக்கு அந்த புருஷன் சொன்னா, நான் கஷ்டப்பட்டு தாண்டி வாங்கி தரணும் அப்படின்ட்டு. நீங்க இப்படி இப்படி எல்லாம் ரெண்டு பக்கமுமே சீரான கருத்துக்களோடு இந்த விஷயங்கள் இருக்குது. நீங்க அல்லனுத்து ஒரு குறிப்பா ஒரு கருத்து சொன்னாங்க, ரொம்ப கவனிக்க வேண்டிய கருத்து. நான் அந்த விஷயத்துல யோசிச்சு பார்க்கிறேன். சம்பாதிக்க புருஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டு இங்கே இருக்கிற பிள்ளைகளால் மனைவிகளால் எப்படி அந்த தீபாவளியையோ பண்டிகையோ கொண்டாட முடியும் என்கிற கேள்வியை இவர்கள் கேட்கிற பொழுது அதற்கு பதிலாக இந்த பக்கம் இலக்கியா சொன்னாங்க, இது கொண்டாட்டம் இல்ல திண்டாட்டம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஒரு புது கவிஞன் எழுதினான், ரொம்ப அழகா சொன்னாங்க. தீபாவளியை பற்றி மகிழ்ச்சியான பாடல்கள்லாம் இவங்க பாடினாங்க. இந்த இலக்கிய பேசும்போது பார்த்தா தெரியுது, நான் சிரித்தால் தீபாவளி ஓய் நாளும் இங்கே ஏகாதேசி, அவ்வளவு அழகா அப்படி மத்தாப்பு சிரிக்கிற மாதிரி இந்த கொண்டாட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு தான் பேசினான். ஆனா ஒரு புது கவிஞன் எழுதினான், எனக்கு யோசிச்சு பார்க்கிறேன், வெளியிலே தீபாவளி வேதனை உள்ளுக்குள்ளே, கருவினிலே உருவாகி களி பெய்தும் வேளையிலே கடல் கடந்து சென்று விட்டாய் காண்பதுதான் என்னாலோ. வெளியிலே தீபாவளி வேதனை உள்ளுக்குள்ளே, காசு அனுப்பி வைத்து விட்டாய் உன்னை கட்டி அணைக்க முடிந்திடுமோ. நகை அனுப்பி வைத்து விட்டாய் உந்தன் நகம் தீண்டும் சுகம் வருமோ. பட்டாசு பட்சணங்கள் புத்தாடை இருந்தாலும் பிஞ்சு மகன் கேட்கின்றான், அப்பா எப்போ வருவார். திரும்பி வரும் நன்னாளே தீபாவளி எங்களுக்கு, திசை பார்த்து காத்திருப்போம் தீபாவளி திருநாளை. வெளியிலே தீபாவளி வேதனை உள்ளுக்குள்ளே என்று ஒரு வெளிநாட்டுக்கு போன அப்பாவை நினைத்து இந்த குடும்பம் வேதனையில இருக்குதுங்கிறத இந்த பக்கம் அது படுகிற சிரமங்களை சொன்னாங்க. இந்த மாதிரி மெட்ராஸ்ல இருந்து உறவுக்காரங்க வருவது சந்தோஷம்னு இவங்க சொல்றாங்க, வர்றதுல இருக்க கஷ்டத்தை இவங்க சொல்றாங்க. புத்தாடை வாங்குவது சந்தோஷம்னு இவங்க சொல்றாங்க, ஆனா அது வாங்க போற இடத்துல இருக்கிற கஷ்டம் என்னன்னு இந்த பக்கம் பேசுறாங்க. இப்ப நாம ரெண்டு கருத்தையும் அலசி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், பேராசிரியர் செந்தில்நாதன் நீங்க ஒரு கருத்தை குறிப்பிட்டார். ஒரு பட்டிமன்றத்தில் திருக்குறள் பேசுகிறார்கள், இந்த குழந்தைகள் நன்றாக வளர்வார்கள் வருகிறார்கள்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. நாம இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்க எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இந்த மாதிரி தீபாவளி திருக்குறள் அப்படின்னா, இதுல திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் தான் தெரியும், அது என்ன தீபாவளி திருக்குறள் அப்படின்னா. அவன் சொல்றான் பாருங்க, எல்லா ஸ்வீட்டும் ஸ்வீட் அல்ல, எல்லா ஸ்வீட்டும் ஸ்வீட் அல்ல, பல்லு இல்லாதவருக்கு அல்வா மட்டுமே ஸ்வீட் அப்படிங்க. நீங்க அது மாதிரி இருக்குல்ல, ஒரு பையன் சொல்றான், வாங்கிய பொழுதின் பெரிதுவக்கும் தன் ராக்கெட் வானத்தில் பறக்கும் போது அப்படிங்கிறான். நீங்க அவன் சிந்தனையில வருது இல்ல. இந்த மாதிரி நம்ம மோகன் மாதிரி கொஞ்சம் அறிவாளியான ஒரு தவிர சொன்னார், திரி என்ப ஏனை வத்தி என்ப முக்கியமாம் வெடிக்கும் பட்டாசுக்கு அப்படிங்கிறார். நீங்க ஒரு குடும்பத்துல போய் பார்த்தேன், அங்க ஒரு குடும்பத்துல சொல்றாங்க, நெய்யினால் செய்த ஸ்வீட் தீருமே தீராதே காலையில் செய்த இட்லி அப்படிங்கிறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு அவங்க ஒருத்த அம்மா ஒருத்த அம்மாவை பார்த்து சொன்னா, செய்க அதிரசம் சுவையாக
செய்க அதிரசம் சுவையாக, செய்த பின் பெருக நிச்சயம் பாராட்டு. பெருக நிச்சயம் பாராட்டு. நீங்க பாருங்க, அது மாதிரி இந்த மாதிரியான திருக்குறள்கள்லாம் இன்றைக்கு இளைஞர்கள் எழுதுறாங்க. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, பண்டிகைனாலே மகிழ்ச்சி தான். இந்த பெரம்பலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படித்தான் முந்தானேத்து பாக்குறேன், திடீர்னு ஜோடி ஜோடியா 20 ஜோடி வந்துருச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏட்டையா வெளியில வந்து இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, ஏட்டையா பார்த்துட்டு, என்னையா எல்லாம் ஜோடியா வருது, என்னையா அண்ணன்? சார், எல்லாரும் இங்க கல்யாணம் பண்ணவங்களா தீபாவளிக்கு இங்கே வந்துட்டாங்க, அப்படி தலை தீபாவளிக்கு இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணா தலை தீபாவளிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கா வர முடியும்? நீங்க இது மாதிரியே இருக்குது இல்ல. நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க இந்த மாதிரி நேரத்துல இப்ப இன்னைக்கு காலையில காலேஜ்ல இருந்து வந்தேன், என் வகுப்புல கேக்குறேன், எப்பா நான் கிளம்புறேன் ஏதாவது கேளுன்னேன். இன்னைக்கு இளைஞர்களோட சிக்கல் இருக்குல்ல, அவன் எந்திரிச்சான் பாருங்க ஒரு பையன், சார் எனக்கு ஒரு டவுட்னா கேள்றா அப்படின்னா. சார், தொடரி படம் பாத்தீங்களா சார் அப்படின்னா. சரி, நமக்கு ஏதோ வேட்டு வைக்க போறான்னு நினைச்சிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு. சார், தொடரி படத்துல 120 கிலோமீட்டர்ல ட்ரெயின் போகுது, ஆனா கீர்த்தி சுரேஷ் பாவாடை மட்டும் ஏன் சார் பறக்கவே இல்லை அப்படிங்கிறான். நீங்க அவனுக்கு வர டவுட்ட பாருங்களேன், நீங்க அவனுக்கு இருக்கிற டவுட் தானே. நீங்க அதாங்க, இது மாதிரியான ஒரு கொண்டாட்ட மனநிலை இருக்கு. நீங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டே போலாம், நிறைய விஷயங்கள் மாதிரி நான் நிறைய பேசிக்கிட்டே போலாம். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வீட்டுக்காரர் சொன்னாருங்க, இந்த தீபாவளிக்கு உனக்கு பட்டு புடவை கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னு. ஒண்ணு அவன், அப்படியா எதை வச்சு சொல்றீங்கன்னா, உன் வளையல வச்சுதான் சொல்றேன் அப்படின்னாரு. உன் வளையல வச்சுதான் வாங்கி. நீங்க இந்த மாதிரி மகிழ்ச்சியான பல விஷயங்கள் இருக்கு. நீங்க நான் ரெண்டு பக்கமும் சில கருத்துக்களை பார்க்கும்போது எனக்கு சில யோசனைகள் வருது. இந்த பக்கம் இவங்க கொண்டாட்டினாங்க, இவங்க திண்டாட்டினாங்க, என்னென்ன திண்டாட்டங்கள் இருக்குதுங்கிறதெல்லாம் இவங்க பட்டியல் போட்டாங்க. ஒரு விஷயம், பண்டிகைகளில் குழந்தைகளின் கொண்டாட்டத்தை நாம் கவனிக்க வேண்டும். அது ஒரு விஷயம். அப்ப பண்டிகை எப்படி பிரிச்சுக்கோமா ரெண்டா, குழந்தைகளுக்கு கொண்டாட்டம், பெரியவர்களுக்கு திண்டாட்டம் அப்படின்னு வச்சுக்கோமா அப்படின்னா, இல்ல பெரியவங்களுக்கும் கொண்டாட்டம் உண்டு. எப்படி பெரியவங்களுக்கு கொண்டாட்டம் உண்டு? ஒரு மருமகன் வீட்டுக்கு வந்தா, தலை தீபாவளியா இருந்தா, அந்த மருமகனுக்கு வேண்டிய சீரெல்லாம் செஞ்சு அவனுக்கு சமைச்செல்லாம் போட்டு, எப்பா கட்டிக்கிட்டு போனிய என் புள்ள நல்லா இருக்காளா, நல்லா கறி குழம்புலாம் வைக்கிறாளா, இவ காலேஜில் எம்டெக் படிச்சவையா, அவளுக்கு அவ்வளவா செய்ய தெரியாது, இங்கே வெறும் உப்புமாவா தான் கிண்டி வைப்பா, உன் வீட்டுல என்ன பண்றா அப்படின்னு மாமனாரும் மாமியாரும் கேட்க, அந்த மருமவன் எல்லாம் இல்ல பரவாயில்ல, இப்ப ஓரளவுக்கு நூடுல்ஸ் அளவுக்கு தேர்ந்துக்கிட்டா, இந்த கறி குழம்புலாம் நானா தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சில அப்படியெல்லாம் சொல்லி மகிழ்ச்சி பண்ணி அந்த மருமவனுக்கு ஒரு புது ஆடை எடுத்து கொடுத்து ஒரு பலகாரம் செஞ்சு கொடுத்து அவனை மகிழ்ச்சியா தீபாவளிக்கு அனுப்பி வைக்கிறோம்ல, இது ஒரு கொண்டாட்டம் தானே, இந்த உறவுகள் தேவைதானேன்னு பேசப்பட்டிருக்கு, பேசியிருக்கான். நீங்க எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா தீபாவளிக்கு ஜாக்கெட் தச்சு போடாமே வச்சிருந்துச்சு. என் வீட்டுக்காரி போய்விட்டு, ஏக்கா இந்த தீபாவளிக்கு தான் ஜாக்கெட் தைச்சாம்ல, ஏக்கா போடாமே வச்சிருக்கிற அப்படின்னுச்சு. கூறுகட்ட டெய்லர் ஜாக்கெட்ல பாக்கெட் வச்சு தைச்சிருக்காண்டி நான் எப்படி போடுறது அப்படி. நீங்க இப்படி இருக்குல்ல, இங்க என் வீட்டுல சின்ன வாண்டு இருக்குதுங்க, சின்ன வாண்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வருது, ஏப்பா நான் ஒண்ணு சொல்லுவேன் நீ சொல்றியா அப்படின்னு சொல்லு அப்படின்னு, குழம்பு சொல்லு அப்படின்னு, நான் உடனே குழம்பு அப்படின்னு, வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு, எங்க பல்படி சொல்லு அப்படின்னு, நான் வந்துட்டு பல்படி அப்படின்னு, உனக்கு செருப்படி அப்படின்னு. இந்த குழந்தைங்க பாருங்க, சின்ன என் கேட்கிற அந்த பிள்ளை என்னை பார்த்து உலகத்திலேயே பெரிய கடை என்ன கடை இருந்துச்சு, நான் வந்துட்டு சாரதாஸ் அப்படி நாட போப்பா உலகத்திலேயே பெரிய கடை சாக்கடை அப்படிங்குது.
இந்த பாங்கு நடக்கும்போது நாம் கொஞ்சம் பாங்கா நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அமைதியா இருக்கிற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு அதாங்க இப்படி இருக்கு. சரி, இப்போ ஒரு முடிவு எடுத்துருவோமா? எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பண்டிகை நாம கொண்டாடணுமா அப்படின்னா, இவ்வளவு சந்தோஷம் இருக்குதே இதை கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப ரெண்டு பக்கமும் நம்ம அலச வேண்டி இருக்குது. இப்ப எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, பேசாம இந்த கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் எல்லாம் ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் கட்டுற மாதிரி தீபாவளிக்கு ஒரு லோன் கொடுத்தா என்ன, பொங்கலுக்கு ஒரு லோன் கொடுத்தா என்ன, ஒரு 15,000 20,000 எடுத்துங்களேன் அப்படின்னு லோன் கொடுத்தா என்ன. ஏன்னா இவ்வளவு செலவு இதுல இருக்கு. ஒருத்தர் சொன்னாராம், வரதட்சணையை வாங்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணது மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப உறுத்துது, வரதட்சணை வாங்கி உன்னை கல்யாணம் பண்ணது ரொம்ப உறுத்துது அப்படின்னு. அதுக்கு அந்த வீட்டுக்காரம்மா கேட்டுச்சு, சரி அதுக்கு இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு. இல்லை, வரதட்சணை வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணலாமான்னு பாக்குறேன். நீங்க பாருங்க எப்படி இருக்க. இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இந்த பண்டிகை சந்தோஷமானதுதான், அதுலலாம் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற சிரமங்கள் ஒண்ணு இருக்குல்ல. ஒண்ணு இல்ல, பெரம்பலூர்ல ஜவுளி எடுக்க போறீங்க, பார்த்து போகணும். இந்த பஸ்ல எல்லாம் கழுத்துல நீங்க 10 பவுன் 15 பவுன் போட்டுட்டு அரை பவுன் மோதிரம் எடுக்க போவீங்க, 5 பவுன் அழகா அத்துட்டு போயிடுவாங்க. பஸ்ல வரான், பைக்ல வரான், ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வரான், பெரிய பெரிய கடை வீதியில போய்கிட்டே இருப்பீங்க. உங்க மேல ஏதாவது வாசம் வர மாதிரியோ வாடை வீசுற மாதிரியோ பளிச்சுன்னு செண்டு ஒண்ணு அடிச்சிருவாங்க. நீங்க அந்த செண்டு அடிக்கிற மோந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பச்சக்குன்னு செயினை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இதுல எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் இது குறித்து பல ஆணைகளே போட்டிருக்குது. இந்த மாதிரி போற இடங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா போகணும். இப்ப இந்த பண்டிகையினால வர சிரமங்கள்னு இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே டிக் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு குறிப்பா என்னன்னு பார்த்தா பண கஷ்டத்தை தான் இவங்க சொல்றாங்க. அதுல ஒரு மன கஷ்டம் இவர் சொன்னது என்ன தெரியுங்களா, தீபாவளி தான், ஆனா என் தங்கச்சி வீட்டு பிள்ளைக்கு துணி எடுக்கணும்னா இவ ஒத்துக்க மாட்டேங்கிறா, எங்க அக்கா மவளுக்கு துணி எடுக்கணும்னா இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா, இவளால எவ்வளவு சிக்கல் தெரியுமா, அது என் கூட பிறந்தது தானே, அதுக்கு ஒரு இதை எடுத்து கொடுத்தா என்ன, அவரு என்ன ஊர்ல தானே கிடக்குறாரு, அவருக்கு ஒரு வேட்டு சட்டை எடுத்து கொடுத்தா என்ன, அதை எடுக்க விடமாட்டேங்கிறாளே, ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வந்தா இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா போச்சு அப்படின்னு வேதனை எல்லாருக்கும் இருக்குங்கிறத பதிவு பண்ணாங்க. ஒண்ணு, இந்த மனைவிமார்களுக்கு பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன், உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு ஆணையை போட்டிருக்கு, கணவனை அவன் குடும்பத்துக்கு செலவு செய்ய தடுத்தால் அந்த மனைவியை டைவர்ஸ் பண்ணலான்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? பண்டிகை என்பது சந்தோஷமாக உறவுகளோடு, பதார்த்தங்களோடு, புத்தாடைகளோடு, வெடிகளோடு, இனிப்புகளோடு சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். ஒரு தம்பி வீட்டு பிள்ளை வரும், அண்ணன் வீட்டு பிள்ளை வரும், இப்படி வரணும். காலையில எந்திரிச்சு எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படி முறுக்கு எடுத்து வச்சு தின்னுக்கிட்டு டிவியில பட்டிமன்றம் பார்த்துக்கிட்டு அப்படி பைக் எடுத்துட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இப்படி சந்தோஷமா இருக்கிறது தான். இதுதான் ஒரு பண்டிகைக்கான இலக்குன்னு இந்த பக்கம் சொல்லியிருக்காங்க. நான் ரெண்டு பக்கமும் ஆராய்ச்சி பார்க்கிறேன். ஒரு கல்யாணம் பண்றதுல 1000 கஷ்டம் இருந்தாலும் அந்த முகூர்த்த நேரத்தில் மன மகிழ்ச்சியை தேடுகிறது. ஒரு பரீட்சைக்கு படிக்கிறதுல 1000 சிரமம் இருந்தாலும் அந்த வெற்றி வரும்போது, அந்த வெற்றின்னு வரும்போது அது ஒரு மகிழ்ச்சியை தருது. 10 மாசம் வயிற்றுல சுமக்குறாங்க, கஷ்டம்தான். ஆனா அந்த பிள்ளை பிறந்த உடனே அது சத்தத்தை கேட்ட உடனே ஒரு மகிழ்ச்சி வருதே, அந்த மகிழ்ச்சி பண்டிகைகள் கொடுக்கிற மகிழ்ச்சி, மறந்துடக்கூடாது. கேன்னு சத்தம் கேட்ட உடனே என்ன பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா, ராசாத்தி வந்திருக்காடாங்கிற சந்தோஷத்தை நாம் மறு உருவாக்கம் ரீஜெனரேட் பண்றது எங்கன்னா, என் மவ தீபாவளிக்கு வந்துட்டான்னு சொல்றேன் பாத்தீங்களா, அப்ப வர்றதுதான் அந்த சந்தோஷம். தன்னுடைய உறவுகளுக்கு
சந்தோஷத்தை நீடிக்க செய்வதற்காகவும் தன்னுடைய உறவுகளுக்கு சந்தோஷத்தை தொடர்ந்து கொடுப்பதற்காக வேண்டும். இது மாதிரியான பண்டிகைகளை நாம் பண்பாடு கருதியும் உறவுகள் கருதியும் கொண்டாடத்தான் வேண்டும் என்று சொல்லி இந்த பண்டிகைகள் என்பது இனிப்புகளை, மகிழ்ச்சிகளை, புத்தாடைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த இனிப்புகளை, புத்தாடைகளை, மகிழ்ச்சியை வழங்குகிற இந்த பண்டிகைகள் என்பது கொண்டாட்டமே 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 என்று இந்த தீர்ப்பை சொல்லி அனைவரும் தீபாவளி திருநாளுக்கு நன்றாக இனிப்புகளை தின்று வெடிகளை வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல தீர்ப்பை உங்களுக்கு வழங்கி எல்லோரும் இனிமையாக கொண்டாட வேண்டும், கொண்டாடுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிகளை வழங்குவோர் பீக்களத்தூர் ஐடியல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், பெரம்பலூர் SS எலக்ட்ரானிக்ஸ், அபாய் ஜுவல்லரி, கோகுலம் ஜுவல்லர்ஸ், வசுந்தரா பழமுதிர் நிலையம், சச்சின் ஸ்போர்ட்ஸ், வாசன் கல்வி நிலையம் மற்றும் கங்கா ஜுவல்லர்ஸ். மேலும் இணைந்து வழங்குவோர் வேப்பந்தட்டை ஐயங்கார் பேக்கரி, கிருஷ்ணாபுரம் சுமங்கலி சில்க்ஸ், பாப்பா மெடிக்கல்ஸ், ராஜா செல் பார்க், தமிழ்நாடு ஸ்டீல் கம்பெனி, வீரகனூர் SS சக்தி மோட்டார்ஸ் மற்றும் பெரம்பலூர் வின்னர் ஸ்போர்ட்ஸ்.